ஸோ மலை போட்டு மரம் போட்டு போட் போட்டுட்டு இருந்த ஒரு ஆளோட ஒர்க் வந்து இப்போது அமிதாப் பச்சன் வீட்டில், சச்சின் டெண்டுல்கர் வீட்டில், மேனகா காந்தி வீட்டில்னு பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸ் வீட்டிலலாம் இருக்குது. அண்ட் அ ஜேர்னி ஃப்ரம் எடப்பாடி டு த குளோப் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் அமேசிங். என்னோட ஒர்க்கு இவ்வளோ பெரிய இது நேம்டு வாங்கியிருக்கேன், அதெல்லாம் பெரிய ரீசன் வந்து என்னோட பேரண்ட்ஸ் தான். இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நான்லாம் வந்து தமிழ் படிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் செம்மடி வாங்கி என்ன ஆர்கிடெக்சருக்கு அமைச்சு வச்சாங்க. திடீர்னு என்னோட பெயிண்டிங்கோட விலையை கேட்டுட்டு எங்கள் ஊர்லலாம் 4 எருமை மாடு வாங்கலான்னு கூடலாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தொலைஞ்சு போன விஷயங்களெல்லாம் அந்த குட்டி ரெக்டாங்கிள்குள்ளே கொண்டு வந்து கதை சொல்லி நீங்கள் வந்து டோர்ஸாக பண்ணுறீங்க. சாண்டாக்கு பிடிச்ச ஏதாவது டோர் மெமரி இருக்கா? எல்லாமே எனக்கு ஸ்பெஷல் தான், எல்லாமே என் குழந்தைங்க தான். எண்ட் ஆஃப் த டே அது ஒருத்தரோட வீட்டுக்கு போகுது. ஸோ அந்த வீட்டோட ஜாயை வந்து அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆமாம், ஜாயை இன்னும் கொஞ்சம் இல்லை, நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணணும். யூ கான்ட் கோ ஹோம் அப்படின்னு ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்குது. ஒரு இடத்துல இருந்து, ஒரு டைம் பீரியட்ல இருந்து, சில பேர்கிட்ட இருந்து, சில விஷயங்கள்கிட்ட இருந்து நம்ம மூவ் ஆனதுக்கப்புறம் திருப்பி அதே இடத்துக்கு நம்மளால் திரும்பி போக முடியாது. அப்படி போனால் எல்லாமே மாறி இருக்கும் அப்படிங்கிறது அந்த சேயிங். வெரி டீப். பட் யூனோ எல்லாத்துலேருந்தும் விலகி நம்ம ரொம்ப தூரம் மூவ் ஆகி போயிருந்தாலும் நாஸ்டால்ஜியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நாஸ்டால்ஜியா அப்படிங்கிறது வந்து ஒரு பாட்டு மூலமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்மெல் மூலமாக இருக்கலாம், ஒரு இடத்து மூலமாக இருக்கலாம். ஆனால் ஆர்ட் மூலமாக நம்மளை திருப்பி நம்மளோட ஓல்டன் டேஸ்க்கு கூட்டு போகிற ஒரு அற்புதமான ஓவியர் இங்கே நம்மளோட இருக்கார். கதவு சந்தான கிருஷ்ணன் அவர்கள், வணக்கம். வணக்கம். எப்பயுமே இந்த வயா வினோ பாட்காஸ்ட் வந்து நான் இங்கிலீஷில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து உங்ககிட்ட எதுக்கு இதை வயா வினோ தமிழ் அப்படின்னு புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சேன்னா, நம்ம பேச போகிறது நாஸ்டால்ஜியா, நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட ஹெரிட்டேஜ் பற்றி. அது தமிழில் பேசாமல் வேறு எதில் பேசுறது? கண்டிப்பாக. அதனால தான் உங்ககிட்ட வந்து தமிழ்லேயே ஸ்டார்ட் பண்ணலான்னு. தமிழ்லேயே ஆரம்பிப்போம். ஓகே, வெல்கம் டு துபாய். முதல்ல எப்படி இருக்கு எங்கள் ஊர்? உங்கள் ஊர் சூப்பராக இருக்குது. துபாய் எல்லாமே ஸ்பெஷல் தானே. கரெக்ட். ஸோ நாஸ்டால்ஜியா பற்றி ஸ்டார்ட் பண்ணேன் நான் முதல்ல உங்களோட நாஸ்டால்ஜியாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எங்கே இருந்தது, எப்படி இருந்தது? இந்த கதையெல்லாம் ஆக்சுவலி எனக்கு தெரியும். பட் ஆனால் வந்து நீங்கள் அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் நம்மளோட வியூவர்ஸ்க்கு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி இவால்வ் ஆச்சுங்கிறது எல்லாருக்கும் புரியும். என்னோட சைல்ட்ஹுட் மோஸ்ட்லி என்னோட ஊர் வந்து எடப்பாடி, சேலம் டிஸ்ட்ரிக்டில். என்னோடய ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. ஆனால் எடப்பாடி இருந்தாலும் என்னோட ஒரு கனெக்ஷன் வந்து கும்பகோணத்தில். ஏன்னா என்னோடய அம்மாவோட ஊர் கும்பகோணம். ஸோ அதனால் கும்பகோணத்துக்கும் அந்த நம்ம வெக்கேஷன் டைமில் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வருவோம்ல, ஸோ அதனால் கும்பகோணமும் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ அதனால தான் கும்பகோணம் ஒரு ஸ்பெஷல். இப்போ நான் லிவ் பண்ணுறதே கும்பகோணத்தில் தான். நிறையா விஷயம் இருக்குது கும்பகோணத்தில். ஏன்னா நான் இன்ஸ்பயர் ஆன என் பெயிண்டிங்கே கும்பகோணத்துலேருந்து வந்தது தான். ஸோ அதனால் என்னோட மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இன் எடப்பாடி அண்ட் கும்பகோணம். ஸ்கூலிங்லாம் எங்கே பண்ணீங்க? ஸ்கூலிங்லாம் வந்து ஜேகேகேன்னு சொல்லிட்டு குமாரபாளையத்தில் நான் படித்தேன். ஸோ எல்லாமே இந்த ஈரோடு தான். ஈரோடு அந்த பெல்ட், கும்பகோணம் அந்த பெல்ட் தான். காவேரி தண்ணி 2 சைடும் காவேரி வரும். இங்கேயும் காவேரி, அங்கேயும் கும்பகோணத்துலேயும் காவேரி, சேலம் இதுலையும் பவானிலையும் காவேரி. ஃபேன்டாஸ்டிக். எனக்கு எப்பயுமே என்ன தெரியுமா தோணும், இப்போ இந்த வரைகிறது, பாடுறது இதெல்லாம் இருக்குல்ல. சரி, பாடுறது வந்து நான் எப்பயாவது சிங்கர் கிட்ட பேசும்போது கேட்கிறேன். வரைகிறது ஓகே, ஆர்ட்டுங்கிற அந்த டேலண்ட் இருக்குல்ல, அது வந்து பிறக்கும் போதே ஒருத்தருக்கு அது இன்ஹெரிட்டடாக இருக்கணுமா, இல்லைன்னா கற்றுக்கிட்டு வரைய வராதவங்கெல்லாம் கூட கற்றுக்கிட்டு ஓவியராலாம் ஆக முடியுமா? எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துட்டையுமே ஆர்ட் இருக்க வேணும். நம்ம எல்லாருமே பேப்பர் எடுத்து, கலர் பென்சில் எடுத்து, வேக்ஸ் கிரையான்ஸ் எடுத்து வரையாமல் ஸ்கூல் லைஃப்பில் இருக்க மாட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே வரைகிறவங்களாம் இருக்காங்க. நம்மளுக்குள்ளார எல்லாருக்கூட இருக்குது. அது எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறோங்கிறது ஒரு விஷயம். இப்போ நான் ஆர்ட்டுக்குள்ளார வந்தது என்னென்னா, நான் மோஸ்ட்லி என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் வந்து நான் ட்ராயிங் கிளப்பில், நான் படித்த ஸ்கூலில் வந்து அப்போ நான் போர்டிங்கில் இருந்தேன். ட்ராயிங் கிளப்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த திங். நம்ம அது ட்ராயிங் கிளப் என்னாட்டி ஒரு ஆஃப்டர் த ஸ்கூல் ஸ்டடீஸ்க்கு எப்படி ஒரு விளையாட போவோமோ அது மாதிரி யாருக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ட்ராயிங் கிளப்பில் தான் இருப்பேன். அப்படி தான் என்னோடய டெவலப்மெண்ட் ஆனிச்சு. அது மாதிரி எல்லா ஸ்கூலோட காம்படிஷன்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலில் பொதுவாக நடக்கும்.
அப்போ வந்து நான் அந்த காம்படிஷன்லாம் கலந்தும்போது அது ஒரு ஆர்வம், நம்ம என்ன வரைவோம், ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவாங்கும்போது இவங்க வந்து இந்த பெயிண்டிங் இந்த ட்ராயிங் பெயிண்டிங்னா என்ன நேச்சுரல் சீனரிஸ்ன்னு இருக்கும், என்ன எல்லாரும் வரைகிறது தான், மலை போட்டு சூரியன் வந்து அப்படியே போட்டு போய் தென்னை மரம் போய் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் லேண்ட்ஸ்கேப்னு ஒரு புரிதல்லாம் நமக்கு வரும். ஸோ அது மாதிரி ஆர்ட்டுங்கிறது வந்து எல்லாத்துட்டையுமே இருக்குது பொதுவாக. அதுக்கப்புறம் நம்ம எப்படி டெவலப் பண்ணுறோங்கிற விஷயந்தான். ஸோ மலை போட்டு மரம் போட்டு போட் போட்டுட்டு இருந்த ஒரு ஆளோட ஒர்க்கு வந்து இப்போது அமிதாப் பச்சன் வீட்டில், சச்சின் டெண்டுல்கர் வீட்டில், மேனகா காந்தி வீட்டில்னு பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸ் வீட்டிலலாம் இருக்குது. அண்ட் அ ஜேர்னி ஃப்ரம் எடப்பாடி டு த குளோப் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் அமேசிங். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை உங்களோட ஒர்க்கெல்லாம். பட் நீங்கள் இப்போ ஸ்கூல் போது வரைவேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்ட் ஸ்கூல் போனீங்க இல்லையா, காலேஜ் போனீங்கல்ல, எங்கள் அந்த ஜேர்னி, அந்த எஜுகேஷன் எப்படி இருந்தது? எப்படின்னா, இப்போ நான் வரைகிறத பார்த்துட்டு முக்கியமான இம்பார்ட்டன்ட் வந்து திங்ஸ் என்னன்னா, என்னோடய பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட். நான் வந்து ஸ்கூல் முடிச்சோட்டி நான் சொன்னேன்ல, என் ஸ்கூலில் எல்லாம் ட்ராயிங் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் தான். என் ஃபேமிலியில் வந்து 2 காலேஜ் தான் இருக்குது தமிழ்நாட்டில், அப்போ இருந்துச்சு. நான் படித்த டைம் வந்து 90s காலேஜ் படித்த டைம். அப்போ வந்து கும்பகோணத்தில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அப்புறம் சென்னையில் ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ். இப்போ மோர் தென் 100 years ஆகுது அது 2 காலேஜுமே. ஸோ அதுதான் இருந்துச்சு. எனக்கு வந்து என்னோடய தாத்தா ஊர் கும்பகோணங்கிறதுனால எனக்கு ஈஸியாக என்னோடய ஃபஸ்ட்டு டிக்கு அங்கேயா இருந்துச்சு என்னோடய பேரண்ட்ஸ்க்கு. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் ஆர்ட் படிக்க போகிறேன், இன்றைக்கி நான் இருக்கேன், என்னோடய ஒர்க்கு இவ்வளோ பெரிய நேம்டு வாங்கியிருக்கேன், அதெல்லாம் பெரிய ரீசன் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் தான். அந்த டைமில் வந்து நான் போய் ஆர்ட் ஸ்கூலில் படிக்கிறேன்னு சொன்னோட்டி அவங்க நோவே சொல்லலை, கோயட்னு தான் சொன்னார் என் டேடி. இன்னொரு விஷயம் என்னென்னா, என் ஃபேமிலியில் எனக்கான ரிலேட்டிவ்ஸ் வந்து 2-3 பேர் வந்து இந்த காலேஜில், ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி இருந்தாங்களா? ஆமாம், அவங்களாம் வந்து டீச்சர்ஸாக அந்த மாதிரி இருக்காங்க, ஆர்டிஸ்டாக இல்லை, இட்ஸ் அ டீச்சர் ஒர்க் அந்த மாதிரியான இருந்தாங்க. அதனால் எனக்கு அந்த காலேஜை பற்றி கொஞ்சம் தெரிய வந்துச்சு. அதுதான் அவங்க வந்து பேரண்ட்ஸ் சொன்னோட்டி ஐ எம் ஸோ ஹாப்பி. அதாவது என்னென்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்த வந்து அவங்க ஏன்னா அப்போ வந்து எக்ஸ்போஷர்ஸ் அவ்வளோ கிடையாது ஆர்ட்டுக்கு. இப்போ நீ ஆர்ட் படிச்சின்னா அந்த டைமில், இப்போ 90sலேயே வந்து நீ ஒரு ஆர்ட் டீச்சராக தான் போவ. அதுக்கு வந்து ஏன்னா யூஜி ஒரு 5 years, மாஸ்டர்ஸ் ஒரு 2 years. ஸோ டோட்டலி இட்ஸ் லைக் 7 years. இட்ஸ் லைக் எ ப்ரொஃபஷ்னல் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அது வந்து நீ என்ன கூட கேள்வி ஊர்லலாம் கேட்டாங்க, நீ எதுக்கு டிராயிங் மாஸ்டருக்கு 7 வருஷம் படிக்கிற? இப்போ என்ன டேடியே வந்து கேட்டாங்க, எதுக்கு படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரே பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட், என் பேரண்ட்ஸு என்னோட இஷ்டத்துக்கு நான் படிக்கிறேன்னு சொன்னது அவங்க அலோவ் பண்ணி annதுனால தான் எனக்கு நான் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் கம்மிங் குட், அது மாதிரி நான் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நான்லாம் வந்து தமிழ் படிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் செம்ம அடி வாங்கி என்ன ஆர்கிடெக்சருக்கு அமுச்சு வச்சாங்க. பட் நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணணும்ல, ஆர்ட் படிக்கிறேன்னு ஒரு பையன் வந்து சொல்லும்போது அதுக்கு எஸ் சொல்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஐ திங்க் யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் டு யுவர் பேரண்ட்ஸ் ஃபார் எவர். கண்டிப்பாக அது வந்து நான் பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ நீங்கள் என்னோடய சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து எல்லாருக்குமே மெயின் அப்படின்னா மெடிக்கல் இல்லை இன்ஜினியரிங். இப்போ என் கூட படித்த ஸ்கூலில் படித்த எல்லாருமே டாக்டர்ஸ். நம்ம ஜென்ரேஷனே அப்படி தானே. ஆமாம், டாக்டர்ஸ் தான், வேறு ஸ்டடீஸ் இன்னும் தெரியாது. ஆனால் என்னோடய ப்ரொஃபஷனல் இந்த காலேஜில் படித்தாதான், இப்போ நீங்கள் வேறு ஒரு கோர்ஸ் படிச்சிங்கன்னா இட்ஸ் லைக் ஒரே வேலை மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் என் காலேஜில் ஃபைன் ஆர்ட்ஸ் படித்தா 100 விதமான வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி அது எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு காலையில் நம்ம ஒரு பேப்பரை பார்க்குறோம்ல, நியூஸ் பேப்பர்லேருந்து நைட்டு, அதாவது கண்டினியூஸாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதை பெர் டேயில் ட்ராவல் பண்ணுறோம்ல, அது கடைசியில் அந்த தூங்கும்போது போத்திக்கிற பெட்ஷீட் வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் டிசைன் பண்ணுறான். ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. அது நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது, ஒரு அவேர்னஸ் இல்லை. ஸோ அது நிறையா இருக்குது. இப்போ ஆர்ட் டைரக்ஷன் இருக்குது, அனிமேஷன் போகலாம், செட் டிசைன் போகலாம், நிறையா என்னென்ன ஆட்டோமொபைல்ஸ் டிசைனிங், டெக்ஸ்டைல் டிசைனிங், ஸ்கல்ப்சர், செராமிக், கிராஃபிக்கு, எவ்வளோ பல விதமான, அது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து. இது பேஸ் வந்து ஆர்ட் ஃபைன் ஆர்ட்ஸ், அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அது வந்து இன்னமும் அந்த அவேர்னஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு நம்மளுக்கு ஸ்கூலில் வந்து வரைஞ்சிட்டு இருந்தவனே அதே வந்து வரைஞ்சி அதே ஒரு ப்ரொஃபஷன் ஆகி நான் வரைஞ்சி ஜாலியாக வரைஞ்சிட்டு இருக்கிறதுக்கே அதே வித்து ஒரு காசு கிடைக்குங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். கரெக்ட். ஸோ அதுதான். ஆனால் ஆர்ட் காலேஜ் ஆரம்பித்து வந்து 100 வருஷம் ஆன அப்புறமும் கூட இன்னமும் அந்த அவேர்னஸ் வந்து இல்லைல்ல. லைக் யாராவது போய் படம் வரைய கற்றுக்குறான் அப்படின்னு சொன்னாலே
அவ்வளோ உடனே இமீடியட்டாக சேர்ந்துக்கோ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை காட்டி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். மேபி கொஞ்சம் வந்துட்டுருக்கு, அந்தளவு இல்லை. இப்போ நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் சொன்னீங்கல்ல, ஸ்கல்ப்டர் ஆகலாம், இல்லைனா வந்து ஆர்ட் டைரக்டர் ஆகலாம், இல்லைனா கிராஃபிக் டிசைனர் ஆகலாம், இல்லஸ்ட்ரேட்டர் ஆகலாம், இப்படி நிறைய இருக்குல்ல. நீங்கள் வந்து கேன்வஸில் வரைகிற ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்டாக தான் ஆகணும்னு தான் முதல்ல இருந்தே இருந்தீங்களா? ஆமாம், என் 7th ஸ்டாண்டர்டில் இதை ஸ்டார்ட் பண்ணேன். வேறு எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலையா? வேறு எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னு அதை சொல்ல வரேன் நான். எங்கள் டேடி வந்து அப்போ ஹிந்து பேப்பர், நியூஸ் பேப்பர் வாங்குவார். ஓகே, எனக்கு அப்பயே நான் 7th படிக்கும்போது இந்தியாவில், ஏன்னா அந்த பேப்பரில் வந்து சண்டேயில் வந்து ஒரு சண்டே மேகசினில் ஒரு ஆர்டிக்கல் வரும். எவ்ரி இந்தியாவில் உள்ள பெரிய ஆர்டிஸ்டோட ஆர்டிக்கல் வரும். அதை நான் என்ன பண்ணுவேன், அப்பயே வந்து எனக்கு எம்எஃப் ஹுசைன், ரஸா, இது மாதிரி இந்தியன் மாஸ்டர்ஸோட பெயிண்டிங்கை நான் அப்பயே பார்த்துருக்கேன். ஸோ அதை படிச்சிருக்கேன். ஸோ அதை என்ன பண்ணியிருக்கேன், அதையே நான் கட் பண்ணி பேப்பர் வந்து ஒரு ஆல்பமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த காலேஜில் வரும்போது அந்த ஃபோக்கஸ் ஆகிடுச்சு, நான் வந்து இந்தியாவில் ஒரு பெயிண்டராக ஆகணும். அது 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே. ஸோ அந்த பேப்பரில் ஹிந்து கட்டிங் எடுத்து நான் சொன்னேன்ல, அது சம்டைம்ஸ் சண்டேயில் வரும், சம்டைம்ஸ் சாட்டர்டேயில் வரும். ஸோ ஐ நோ தட் எப்படி கான்டெம்பரரி ஆர்ட். ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அது பார்க்க ஒரு அட்ராக்ஷன், அந்த கலரு ஏதோ என்னை வந்து ஈர்ப்பாக இருந்துச்சு. அதனால் அதை ஒட்டி ஒட்டி வச்சு அந்த அவங்கள பற்றி, ஆர்டிஸ்ட்டை பற்றியான ஆர்டிக்கல்ஸ் இருக்கும்ல, அதையும் அப்படியே அந்த ஆல்பத்தோட பண்ணி அது மனப்பாடம் எனக்கு. ஸோ இதில் என்னவன்னா, நான் எப்படி கட் பண்ணி அந்த ஹிந்துவில் வச்சனோ அது மாதிரி இந்தியாவில் உள்ள எல்லா அந்த பேப்பர்லேயும் என்னை பற்றி ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. அதுதான் ஒரு, இப்போ நம்ம வந்து ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூன்னு சொல்லுவோம்ல, நான் அப்படி பார்த்து கட் பண்ணிவிட்டு அதே பேப்பரில் எல்லா ஸ்டேட்டோட பேப்பர்லேயும் என்னை பற்றி, என்னோட ஆர்டிக்கல், என் பெயிண்டிங்கை பற்றி வந்தது வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம். சரி, இப்போ உங்கள் ஊரில் கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, 7 வருஷம் டிராயிங் மாஸ்டர் ஆகிறதுக்கு 7 வருஷம் படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த கேட்ட குரூப்புக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் உங்களை பார்த்து அவேர்னஸ் வந்து ஊரில் இன்னும் நிறைய பசங்களை ஆர்ட் படிக்கிறாங்களா? அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் இல்லை, கொஞ்சம் தான் இப்போ ஆயிருக்கு கொஞ்சம். ஆனால் அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூன், திடீர்னு என்னோட பெயிண்டிங்கோட விலையை கேட்டுட்டு எங்கள் ஊர்லலாம் என்ன, அது கொஞ்சம் காமெடியாக கூட இருக்கலாம். அவங்க கேட்ட விஷயம், பெயிண்டிங்கோட விலையை கேட்டு 4 எருமை மாடு வாங்கலான்னு கூடலாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அவங்கள தப்பாக கோச்சிக்கல, ஏன்னா அவங்களுக்கான இன்னும் அவங்களுக்கான புரிதல், அவங்கள்ட்ட போய் நான் போய் ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட பேரை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கான விஷயந்தான் அது தெரிய வைக்கணும். ஆனால் இப்போ அவங்களுக்குலாம் வந்து என் பெயிண்டிங்கு, இப்போ ஆர்டிக்கல் வரும்போது ஒரு அவேர்னஸ் வந்துருக்கு. சரி, யாராவது வரைஞ்சா என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க, இப்போ என் பையன் வந்து நல்லா வரைகிறான், எனக்கு ஏதாவது காலேஜில் சேர்த்தலாமா அப்படின்னு அந்தளவுக்கு. ஆனால் ஏன்னா பார்க்குறாங்கல்ல நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து இதாகிருக்கு. ஓகே, ஃபென்டாஸ்டிக். இப்போது நீங்கள் வந்து சொன்ன மாதிரி முதல்ல இருந்தே கேன்வாஸ் மேலே பெயிண்ட் பண்ணுறது தான் அப்படிங்கிறது வந்து 7ஆம் கிளாஸ்லேயே நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. பட் ஆனால் டோர்ஸ் தான் வரையணுங்கிறது வந்து எந்த இடத்துல வந்து டிசைட்? டோர்ஸ் தான் வரையணுங்கிறது வந்து நான் என்னோட 3rd இயரில் தான் வந்துச்சு வினோ. ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கள் காலேஜில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா 5 இயர்ஸ் கோர்ஸு. அது வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் காமன்னா காமன் கோர்ஸ் எல்லாமே படிக்கணும். பெயிண்டிங் பண்ணணும், ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணணும், டெக்ஸ்டைல் டிசைன் பண்ணணும், விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ், ஹவு டு அந்த ஃபான்ஸு, இது மாதிரி ப்ராப்பர். அந்த டைமில் அப்படி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அது சேஞ்சாக இருக்குது. அது சிலபஸில் எனக்கு கொஞ்சம் சேஞ்சாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பட் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 3rd இயரில் டோருங்கிறது எதுக்கு அதை யோசிச்சேன்னா, ஒரு பெயிண்டிங், நான் அப்ளைட் பெயிண்டிங் எடுத்திருந்தேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் நான் சொன்னேன்ல, அந்த ஆல்பத்தில் நான் அப்பயே எடுத்து வச்சதை பார்த்தா, இப்போ எம்எஃப் ஹுசைன்னா அவர் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கில். ஆமாம். ஸோ ஆர்பி பாஸ்கர்னா அவர் வந்து ஒரு கேட் வரைவார். ஸோ அந்த மாதிரி இப்போ மனோகரன் ஒரு ஆர்டிஸ்ட், என்னோட மாஸ்டர், அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங். இட்ஸ் எல்லாமே சிக்னேச்சர் ஸ்டைல், ஒரே மாதிரியான ஸ்டைலாக இருக்கும். ஸோ அப்போ எனக்கு வந்து தோணுச்சு, நான் வந்து ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணணும், பெயிண்டிங்கை பண்ணணும், ஒரு சப்ஜெக்ட் வைஸ் ஒரே இதாக வரணுங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், காலேஜ் வந்து நான் போகிறது அது ஒரு குழப்பம். அந்த 3rd இயரில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அப்போ நான் எங்கள் காலேஜ் வந்து கும்பகோணத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி சாமிமலை போகிற ரோட்டில் இருக்குது. ஸோ நான் ஒரு டவுனில் தங்கியிருந்தேன். அங்கேருந்து டெய்லி சைக்கிளில், அப்போ நான் இதை சொல்கிறது வந்து 93, ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண இந்த கான்செப்ட் டோர் ஸ்டார்ட் பண்ணது 96. ஸோ நான் டெய்லி காலேஜுக்கு 9:30க்கு சைக்கிளில் போகும்போது அந்த பழைய வீடுகள்லாம் அப்படியே அதெல்லாம் ஓப்பன் ஆகி தான் இருக்கும், திறந்து தான் இருக்கும். அந்த வழியாக பார்த்தீங்கன்னா அந்த டோர் என் பெயிண்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த டோரு அப்படியே உள்ளார முத்தம், அது பேக்யார்டு வரைக்கும், இந்த அடுத்த தெரு வரைக்கும் தெரியும். இட்ஸ் லைக் எ வெல்கமிங் மாதிரி இருக்கும். அந்த மார்னிங் சன்லைட் வந்து ஒரு 9:30க்கு அது வேறு மாதிரி ஒன்று இருக்கும். நான் திரும்பி வரும்போதும் ஒரு 4:30 காலேஜ் வரும்போதும்
அது வேறு இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து சன்லைட் இதாக இருக்கும். ஸோ அது எனக்கு அதை பார்த்து ஏதோ ஒரு விஷயம் என்னை ஈர்ப்பா இருந்துச்சு சொல்லி நான் சும்மா ஒரு ட்ரை பண்ணேன். தேர்ட் இயரில் 96ல் பண்ணும்போது அந்த டைமில் என்னோட பிரின்சிபல் வந்து ஆர்பி பாஸ்கரன் சொல்லிட்டு, அவர் வந்து இந்தியாவில் ஒரு கான்டெம்பரரி இஸ் நேம்டு ரெனோன்ட் ஆர்டிஸ்ட். அவர் பிரின்சிபலாகவும் இருந்தார். நிறைய விஷயங்கள் நான் கும்பகோணத்தில் படிக்கும்போது, ஏன்னா கேலரிஸ்லாம் கிடையாது, ஆர்ட் கேலரி சென்னையில் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் என்ன கும்பகோணத்தில் ஒரு முக்கியமான விஷயம்னா, உங்களுக்கு அவுட்டோர் ஒரு கோயிலில் போய் வரையலாம். ராஜராஜன் தாராசுரத்தில் போய் உட்காந்து அந்த தூண்கள் அப்படியே வரைகிறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து சான்சஸ் கிடைக்கும். ஸோ அவுட்டோர்ஸ் நிறையா இப்போ போய் ஆடு இருக்கும், மாடு இருக்கும், மரம் இருக்கும், எல்லாத்தையுமே ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸோ அந்த ட்ராயிங்கோட பேஸ் வந்து கும்பகோணத்தில் படிக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான இருந்துச்சு. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வரும்போது இது மாதிரி நான் சொன்னல யோசனை வரும்போது, நான் ஒரு வாட்டி சஞ்சய் பட்டாச்சாரியான்னு சொல்லிட்டு ஒரு பெங்கால் ஆர்டிஸ்ட் இருக்கார். இந்த சஞ்சய் பட்டாச்சாரியாவோட ஒரு பெயிண்டிங்கோட அதாவது கேட்லாக், ஒரு ஷோவோட கேட்லாக் பார்க்க தோம்போது, அவர் வந்து கல்கத்தாவை வந்து பதிவு பண்ணியிருப்பார். கதவு உள்ளார வீட்டுக்குள்ளார இருந்து கதவுல வெளியே தெரிகிற மாதிரி, அந்த இன்சைட் அவுட்டு சம்டைம்ஸ் இட்ஸ் டோர் ஆல்சோ அவர் பதிவு பண்ணி வச்சுருந்தார். அவரோட பெயிண்டிங்கில் இருந்துச்சு. நான் உடனே ஏன் நான் வந்து நம்ம ஊரை பதிவு பண்ணக்கூடாது, நம்ம கல்ச்சரை ஏன் கல்ச்சர்னால் நான் பார்த்த விஷயத்தை ஏன் பதிவு பண்ணக்கூடாதுன்ட்டு, இப்போ இந்த காலையில் நான் சொன்னல சைக்கிளில் வரும்போது என் கண்ணில் அந்த டோரு தான் பக்கத்தில் எல்லாம் ஓப்பன் பண்ணி, ஸோ உடனே நான் அந்த டோரை வரைய ஆரம்பித்தேன். ஸ்கெட்சாக ஃபஸ்ட்டு நான் ஒரு வாட்டர் கலரில் தான் ஆரம்பித்தேன். வாட்டர் கலர் ஆரம்பிச்சிச்சு, அப்புறமே அதை ஆயிலாக கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி போகும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான விஷயம். அந்த ஒரு தேர்ட் இயர் 4th இயர்லேயே என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து பெங்களூரில் வந்து ஒரு ஷோ, ஃபஸ்ட்டு என்னோட குரூப் ஷோ பெங்களூர் சித்திரகலா பரிஷத்தில். ஸோ ஆளுக்கு 5 பெயிண்டிங்கும் போது என்னோட பெயிண்டிங்கை வந்து அங்கே வந்து ஷோவில் கலந்துக்குச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 டோர் பெயிண்டிங் வித்துருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்லேயே 96லேயே என்னோடய ஃபஸ்ட்டு ஷோலேயே பெயிண்டிங்கை வித்தாச்சு. சோல்ட் அவுட் ஷோ. அது குரூப் ஷோ தான், பட் என்னது நான் கொடுத்த 5 பெயிண்டிங் வித்தாச்சு. அது ஒரு என்கரேஜ்மெண்ட், ஏன்னா ஸ்டூடெண்ட் லைஃப்பில் அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஆர்ட்டை வந்து பண்ணும்போது அது டோர் தான். ஸோ அதுக்கப்புறம் இல்லை இது என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரம்பித்து அது பிற்காலடி ஒரு பெரிய ஸ்டோரி டெல்லிங்காக ஆயிடுச்சு என்னோட டோர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்சுவலாக உங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ 3Dயாக பண்ணுறீங்க இல்லையா? ஒரு கதவு மூடி இருக்கும், அதில் நம்பர் போட்டிருக்கோம், ஒரு கதவு திறந்துருக்கோம், அதுக்குள்ளே என்ன தெரியுது அப்படிங்கிறது தான் வந்து. ஸோ அது ஒரு சின்ன ரெக்டாங்கிள், ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் நிறைய கதைகள் சொல்லணும் இல்லையா? ஒரே ஒரு 4 ப்ராப்ஸையே வந்து எல்லாத்துலேயும் வைக்க முடியாதுல்ல. ஸோ அந்த குட்டி ரெக்டாங்கிள்குள்ளே என்னெல்லாம் வரப்போகுதுங்கிறது, அந்த ஸ்டோரியை எப்படி பில்ட் பண்ணுறீங்க? அந்த ப்ராசஸ் என்ன? நான் சொன்னேன்ல, அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் வாட்டர் கலரில் தான் பண்ணேன். கும்பகோணத்தில் இருக்கும்போதே வந்து இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இது வந்து ஒரு 98 என்னோடய ஃபைனல் இயரில், அதாவது திருப்பி 2வது வாட்டி நான் பெங்களூரில் ஷோ வைக்கிறேன். அப்போ என் பெயிண்டிங்கை வாங்கினது பயோகான் கிரண் மசும்தார். நான் வந்து அந்த பேப்பர் ஒன்று படிக்கிறேன். இப்போ நான் ஏன் அந்த கதையை ஏன்னா எப்படி ரீச் ஆகிருக்குங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். நான் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர், நான் பெங்களூரில் தங்கியிருக்கேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் படிக்கிறேன். ஒரு ஆர்டிக்கல் நான் என் ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடினால, இந்தியாவோட ரிச்சஸ்ட் உமனும் பெங்களூரில் தான் லிவ் பண்ணுறாங்க, இந்தியாவோட ரிச்சஸ்ட் மென்னு அசீம் பிரேம்ஜியும் பெங்களூர். அப்போ அந்த காலகட்டத்தில் தங்கினா நான் படிச்சுட்டு அதே நான் என்னோடய கேலரிக்கு வரேன். என்னோடய குரூப் ஷோ நடக்குது. என்னை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் வருது. ஃபஸ்ட் ஆர்டிக்கல் அது என்னை பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் வந்ததுனால ஒரு லேடி வராங்க. லேடி வந்துட்டு என் பெயிண்டிங் வந்து மொத்தம் நான் 12 பெயிண்டிங் வைக்கிறேன் அடுத்த வாட்டி. அந்த 12 பெயிண்டிங்கும் வேணும். அந்த 12 பெயிண்டிங் என்னென்னா இந்தியாவோட எல்லா மாநிலத்தோட ஸ்டேட்டோட டோர்ஸ் எப்படி இருக்கும், இப்போ ஆந்திராவில் எப்படி இருக்கும், மகாராஷ்டிரா டோர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு செவரோட டோர் இருக்கும், அது பக்கத்தில் வால், இட்ஸ் அ கேன்வாஸ் பெயிண்டிங். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஒரு லேடி வராங்க. இது மாதிரி இந்த பெயிண்டிங் காலையில் உங்களை ஆர்டிக்கல் பார்த்தோம். ஸோ என்னோடய பாஸ் வந்து இந்த பெயிண்டிங் அவங்க பேர் கிரண் மசும்தாருங்கிறாங்க. நான் என்னடா இந்த பேர் எங்கேயோ படித்த மாதிரி கேட்குறேன். எனக்கு அப்போ கூட இது இல்லை. ஸோ இந்த பெயிண்டிங் வந்து வேணும்,
பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். நீங்கள் நான் சொல்கிறேன், அப்போ நான் புதுசு, எனக்கு கிரண் அவங்கள தெரியாது. நான் சொல்கிறேன் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் லாஸ்ட் டே எனக்கு வந்து காட்சிப்படுத்தணும், நான் வருவாங்க நிறைய பீப்புள். ஸோ இப்போ எடுத்துட்டா எம்டி ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து கடைசி நாள் தான் தருவேன் அப்படின்னா, எனக்கு அப்போ வந்து அப்போ மொபைலெல்லாம் இல்லை. அது சில பேர்கிட்ட மொபைல் இருக்கிற காலம். அவங்க ஒரு பெரிய மொபைலாக கையில் வச்சுருந்தாங்க. எங்களோட பாஸ் வந்து உங்கள்கிட்ட பேசணுன்னா அவங்க பேசுகிறாங்க, கிரண் மசூம்தார் போது அப்படி நான் பேசுகிறேன், இந்த மாதிரி நான் பெயிண்டிங் வாங்குகிறேன், ஐ வாண்ட் டு கிவ் அ கிஃப்ட் ஃபார் மை கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயிண்டிங்கை வாங்கிட்டாங்க. நான் சொன்ன இந்த மாதிரி கடைசி நாள் இதை வந்து என் அண்ணன்ட்ட சொல்கிறேன். என் அண்ணன் பெங்களூரில் இருந்தாப்புல. அப்போ சொன்னேன் நான் வந்து இது மாதிரி கிரண் மசூம்தார் இன்றைக்கி பெயிண்டிங் தான். அவன் வந்து சந்து கிரண் மசூம்தார் இட்ஸ் நாட் அ வே. இப்போ இது ஒரு சின்ன கதை இருக்குது, அதனால் இதை நான் பதிவு பண்ணுறேன். இட்ஸ் நாட் அ சான்ஸ். அவங்க இட்ஸ் அ பிக் உமன். அவங்க உனக்கு தெரியுமா தெரியாது, அவங்களா இருக்க வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறேன் இல்லை பயோகான் கிரண் மசூம்தார் இப்படின்னு. ஏன்னா எங்கள் அண்ணனும் ஐடி துறையில் வேலை செய்கிறதுனால இல்லை நான் சொன்னேன் இல்லை அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவங்கள மீட் பண்ணவே முடியாது, ஹவு இட்ஸ் ஹேப்பன். ஸோ கடைசி நாள் நான் வந்து போயிட்டு அந்த பெயிண்டிங்கை டெலிவரி பண்ணும்போது நான் அவங்கள மீட் பண்ணி என்னை அவ்வளோ வெல்கம் பண்ணி நான் எலக்ட்ரானிக் சிட்டி போகிறேன். வந்துட்டு எனக்கு அவங்களோட சைன் போட்ட வாங்கிட்டு என்னை அவ்வளோ வெல்கம் பண்ணி அவங்க என்கிட்ட ரீசன் வந்து ஏன் இந்த பெயிண்டிங்கை நான் வாங்குகிறேன், இது மாதிரி என் கிளைண்ட்ஸ்க்கு உன்னோட பெயிண்டிங் வந்து இந்த இந்தியாவோட கலாச்சாரம், நான் வந்து என் கண்ட்ரியோட ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டோட என் கிளைண்ட்ஸ்க்கு நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன். தட்ஸ் வை ஐ வாண்ட் டு பை யுவர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டி எனக்கான அந்த பெயிண்டிங்கோட வேலையை எனக்கு கொடுத்தாங்க. நான் வந்து என் அண்ணன்ட்ட காட்டும் போது என் அண்ணனுக்கு வந்து ஷாக். ஏன்னா அவங்க ஆர்ட் வந்து எவ்வளோ ஒரு ஈஸியாக எவ்வளோ பெரிய ஆளை ரீச் ஆக முடியும் ஒரு ஆர்டிஸ்ட்னால். நான் அப்போ அது வெறும் வளர்ந்துட்டு வர ஆர்டிஸ்ட்டு, நான் இன்னும் நேம்டு கூட அவ்வளோ இதாக இல்லை, என்னோட பிகினிங் இது. ஸோ அவங்க அவ்வளோ ஒரு வெல்கம், அது பயங்கர ஒரு பூஸ்டர். இவ்வளோ பேர் என் அண்ணனுக்கு ஷாக். எனக்கு என்னன்னா அதை பேசாமல் வந்திருப்பேன். அந்த துறையில் இருக்கவன் இப்படி அவன் வாட் இஸ் திஸ் அப்படின்னு அது அவனுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்த விஷயம் வந்து, ஏன்னா இன்னும் எனக்கு நிறையா பண்ணணும், இது என்ன எங்கே போய் நம்ம பெயிண்டிங் செய்கிறது அப்படிங்கிற விஷயம். ஸோ அது இப்போ கவனமாக டோரை வந்து நான் இது எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குங்கிறனால என்னோடய பார்வை வந்து இதை கரெக்டாக கொண்டு போகணும், ஒரு கல்ச்சர் வைஸ் கொண்டு போகணும். டோரை வந்து பழைய விஷயத்தை எப்பயுமே நம்ம ஒருத்தங்களுக்கு சொன்னோன்னா அது வந்து ரொம்ப ஆழமாக போய் பதிவாகும். ஸோ அது இல்லாமல் இந்த டோரெல்லாம் இப்போ வர பீரியடில் இப்போ நான் பார்த்த ஊரே கும்பகோணம்னு இல்லை, எல்லா ஊர்லேயுமே அந்த பழைய கதவுகள் பழமை மாறி மாடர்னைஸாக அப்படியே வந்துட்டு இருந்த காலம். நான் 90s கொஞ்சம் மெதுவாக அப்படியே வேகமாக வளர்ந்துட்டு வர கல்ச்சர், அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் இதெல்லாம் வர காலம். இந்த பழைய வீடுகள் கதவு இதெல்லாம் அப்படியே அழிஞ்சு வேனிஷிங் ஆகிட்டு இருந்த டைம். ஸோ அப்போது எனக்கு கரெக்டான ஒரு லாக்காக நான் அதை உணர்ந்தேன், இதை வந்து பழைய விஷயத்த சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த பழைய கதைகளை தேடி இப்போ ஒவ்வொரு பெயிண்டிங்லேயும் அந்த 3 டைமென்ஷனுங்கிறது எல்லாருமே கேன்வாஸில் தான் பண்ணுவாங்க. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அதை ஏன் ஒரு 3 டைமென்ஷனாக ஒரு வுட்டில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டிசைன் பண்ணி பழைய அந்த ஃப்ரேம் எப்படி இருக்கும், கீழே இருக்க நாகப்பந்தம் எப்படி இருக்குன்னு அப்பயே ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெருகேற்றுற மாதிரி அப்படியே பெயிண்டிங்கோட சப்ஜெக்ட் உள்ளார. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே உள்ளார வந்து ஒரு பாய்லர் இருக்கும். நம்மளோட இந்தியாவோட கல்ச்சர் எப்படின்னா நம்ம எல்லா பழைய ஒரு பாத்திரம், ஒரு அண்டா 40 வருஷம் நம்ம வீட்டில் இருக்கும். இட்ஸ் லுக் லைக் எ கேரக்டர். நம்ம பாட்டி வந்து இதில் நிறைய பார்த்திங்கன்னா என் பாட்டி தான் இன்ஸ்பயர் என் கான்செப்டுக்கு. அந்த அண்டா வந்து ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்கும் 40 வருஷம். பாட்டியோட டைலாக்கை பார்த்துடா, நம்ம இதான் அண்டாவை தூக்கி வைக்கும்போது சவுண்ட் வந்துச்சுன்னா பார்த்துடா அது எங்கள் அப்பா கொடுத்த அண்டாடாம்பாங்க. அப்போனா அது எவ்வளோ பழசு, ஒரே விஷயத்த நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு பித்தளையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாய்லர், காப்பர் பாய்லர் தான் யூஸ் பண்ணுவோம் சுடுதண்ணி போடுறதுக்கு. அதை பார்த்தாவே இப்போ நம்மளுக்கு நிறையா ஒரு நினைவுகள் வரும். இப்போ என் பெயிண்டிங்கில் அதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருப்பேன். ஸோ அந்த காப்பர் நாம் இன்றைக்கி வந்து நம்ம காப்பர்லேயே சுடுதண்ணி போட்டு குடித்தவங்க இந்தியன் கெய்சர். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, ஒரு காப்பர் பாட்டிலை வச்சுக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து தண்ணி வந்து நான் காப்பர் இதில் குடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ.
அதே மாதிரி என்னோடய பெயிண்டிங் உள்ளார நான் பேக் யார்டில் இருக்க சைக்கிள் ஒன்று இருக்கும், மிதிவண்டி. எவ்ரி பீப்புள் ஹேவ் அ பைசைக்கிள். அந்த டைம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருக்கும். நம்ம எல்லாமே வீட்டோட உள்ளார தோற்றமே பார்த்திங்கன்னா காற்று வென்டிலேஷன் போயிட்டு வரும். இப்போ என்ட்ரு ஆகிறோம், ரூம் இருக்கும், இந்த சுற்றி இந்த ஸ்கொயரில் இந்த சைடு ரூம் இந்த சைடு முத்தம் இருக்கும், அப்படியே கலர் காற்று உள் வாங்கி வெளியே வாங்கும். பேக்யார்டு இருக்கும். நீங்கள் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி தான் இருக்கும். டோரேங்கிறது சாத்தி இருக்காது, தின்னான்னு ஒன்று இருக்கும் வெளியே. அந்த திண்ணையில் வந்து யாராவது வந்து அது திருப்பி என் பாட்டி கதைக்கே தான் வருவேன் நான். இப்போ என் திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில் வந்து யாருன்னே தெரியாது, ஒருத்தவங்க வந்து அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நம்ம நடக்கும்போது யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. அவங்க தண்ணி கேட்டால் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணி கேட்டாங்கன்னா தண்ணி கொடுப்பாங்க. அப்படியே அவங்கள்ட்ட பேசி அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போப்பா. ஸோ அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு இதெல்லாம் எங்கே. ஸோ அதனால் திண்ணைங்கிற ஒரு விஷயமே ஒரு பெரிய விஷயம். உள்ளார அதே பாத்திரம் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா துளசி மாடம் இருக்கும், கதைகள் இருக்கும் உள்ளார. இப்போ நான் எனக்கு இப்போ அந்த விஷயத்தை பார்த்தா, இப்போ நீங்கள் இங்கே துபாயில் இருக்கீங்க, இப்போ நான் என் பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இவ்வளோ பிஸியாக இருக்கவங்க உங்களுக்கு உடனே உங்களோட ஊருக்கு நினைவுகள் போயிடுவீங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு இளையராஜா சார் பாட்டை கேட்டால் அந்த டைம் பீரியட் போய்டும். இல்லைன்னா ஒரு ஸ்மெல்லை சொன்ன மாதிரி ஸ்மெல்லை பண்ணோன்னா அந்த பிஸ்கெட்டோ பர்ஃப்யூம்னா அது நம்ம எந்த வயசில் ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணமோ அந்த டைம் பீரியடுக்கு போய்டும். ஸோ என்னோடய பெயிண்டிங் அது மாதிரி இருக்கணும் நினச்சிட்ருக்கேன். ஸோ தொலைஞ்சு போன விஷயங்களெல்லாம் அந்த குட்டி ரெக்டாங்கிள்குள்ளே கொண்டு வந்து கதை சொல்லி நீங்கள் வந்து டோர்ஸாக பண்ணுறீங்க. பட் ஐ வாண்ட் டு நோ, எவ்வளோ டோர்ஸ் வரைஞ்சிருக்கீங்க. உங்களோட டோர்ஸ் நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய இடங்கள்லாம் இருக்குது. பட் சாண்டாக்கு பிடிச்ச ஏதாவது டோர் மெமரி இருக்கா? எல்லாமே எனக்கு ஸ்பெஷல் தான், எல்லாமே என் குழந்தைங்க தான். ஸோ அதனால் எனக்கு இது ஸ்பெஷல்னு அப்படி கிடையாது. இது மாதிரி சில ஸ்பெஷல் பார்த்து ரசித்து இப்போ நம்ம பிரமிப்பாக ரொம்ப பார்த்த மக்கள் வந்து நம்ம பெயிண்டிங்கை நாம் அவங்கள பயங்கரமாக பார்த்து அவங்க வந்து யூ ஆர் த ஆர்டிஸ்ட்டுங்கும் போது அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி. உங்கள் வீட்டு டோர் எப்படி இருந்தது? எங்கள் வீட்டு டோர் பழைய டோர் வந்து இந்த ஒத்த கதவு மாதிரி இருந்துச்சு, சிங்கிள் பெரிய ஷட்டர் மாதிரியான டோரு. நான் வரைகிறது எல்லாமே அதே மோஸ்ட்லி என்னோட நான் வந்து அப்போ பார்த்த விஷயம் தான் வேணும், அதையே வந்து ரிப்பீட் ஆகி என் மைண்டுக்குள்ளார இருக்குது ஸ்கெட்சாக. ஏன்னா இப்போ தேனாலும் நிறையா வீடுகள் வந்து நான் பார்த்த வீடுலாம் இடிஞ்சிருது. அது என்னன்னா இன்னொரு ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஸ்ட்ராங்காக எனக்கு ஏன் டோர் பண்ணுங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து சென்னையில் வந்து ஒரு 2000 நான் எம்எஃப்ஏ முடித்தேன். நான் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து 5 இயர்ஸ் வந்து கும்பகோணத்தில் படித்தேன். மாஸ்டர்ஸ் வந்து 2 இயர்ஸ் சென்னை காலேஜில் படித்தேன். முடிச்சுட்டு அப்புறம் நான் ஃப்ரீலான்ஸாக ஒரு 2 இயர்ஸ் அனிமேஷன் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு, ஏன்னா அது வந்து இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது, இட்ஸ் அ டீம் ஒர்க். ஸோ நான் 7ஆம் கிளாஸ்லேயே வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரணும்னு நோக்கம் இருக்கணும்னால நான் அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸ் பெயிண்டராக மாறுறேன். அதே கதவு தான் பயணமாக ஆகிட்டுருக்கு. 2003 என்னோடய பெயிண்டிங் வந்து ஒரு சென்னையில் மியூசிக் அகாடமிக்குள்ளே ஒரு கேலரி இருந்துச்சு. அந்த கேலரியில் அந்த பெயிண்டிங் ஹேங் ஆகிருந்துச்சு. அப்போ வந்து அந்த எதாச்சியாக அந்த கேலரிக்குள்ளார ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க கூட ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பசங்க வந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து உள்ளார என்ட்ரு அந்த பெயிண்டிங்கை பார்த்தோட்டி அந்த கேலரி மேனேஜர்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த ஆர்டிஸ்ட் கும்பகோணம் போயிருக்காரான்னு. அந்த கேலரி மேனேஜர் சொல்லியிருக்காரு, அவர் அங்கே தான் படித்தார் அப்படின்னு. ஸோ நான் ஐ வாண்ட் டு மீட் த ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த டைம் நான் வளர ஸ்டேஜ் கேலரிஸும் டக்குன்னு நேம்ஸ்னு அவர் சொல்லியிருக்காரு, இல்லை நான் அந்த பெயிண்டிங் வாங்கிக்கிறேன், பட் ஐ வாண்ட் டு மீட் த ஆர்டிஸ்ட் அப்படின்னு உடனே இமீடியட்டாக எனக்கு ஃபோன் வருது. ஒரு நாள் சாயந்தரத்தில் இது நடக்குது. அவங்க வந்து உடனே ஆர்டிஸ்ட்டை வந்து இது மாதிரி வர முடியுமா கேலரிக்கு? நான் எனக்கு இல்லை ஒருத்தவங்க பார்க்கணும், இல்லை நான் நாளைக்கு வரேன். எனக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியாது, இதெல்லாம் வந்து அடுத்த நாள் தான் எனக்கு தெரியும். நாளைக்கு வரேன்னு சொல்லும்போது ஓகே, என்ன இப்போ ஒரு காலையில் நேரத்தில் நான் ஒரு 11 மணிக்கு நான் வரேன்னு சொல்கிறேன். நான் கேலரிக்குள்ளார என்ட்ரானோட்டி அதுக்கும் எனக்கு முன்னாடியே அவங்க அந்த ஃபேமிலி வந்து நிற்கிறாங்க, என் பெயிண்டிங்கிட்ட தான் நிற்கிறாங்க. நான் உள்ளார என்ட்ரானோட்டி அந்த மேனேஜர் இவர் தான் அந்த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவர். அவர் அங்கேருந்து வேகமாக அவர் வந்தார். அவர் என்னை யார் பார்க்கணுன்னாரு. அவர் வந்துட்டு என் ஷோல்டர் மேலே கையை போட்டுட்டு என் பெயிண்டிங்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் தான் இந்த பெயிண்டிங் வரைஞ்சிங்களான்னு கேட்டார். நான் ஆமான்னேன். இது ஏதாவது உங்களோட இமேஜினேஷனாக இல்லை இந்த மாதிரி டோர் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு என்னை கேட்டார். நான் உடனே சொன்னேன்,
நான் கும்பகோணத்தில் படித்தேன். அங்கே வந்து என்னோடய இன்ஸ்பயரே இது மாதிரி மடத்தெரு டு காமாட்சி ஜோஷியர் ஸ்ட்ரீட்லாம் இருக்குது. நான் காலேஜ் வழியாக அப்படி தான் போவேன். இது காமாட்சி ஜோஷியர் ஸ்ட்ரீட்டில் அங்கே ஒரு இந்த கிருஷ்ணான்னு ஒரு கடை இருக்குது, அதுக்கு பக்கத்து வீடு அப்படிங்கிற. உடனே அவர் ஒய்ஃபை பார்க்குறாரு. உடனே இன்னும் ஒன் திங் சாந்தானா, என் பேர் ஸ்ரீனிவாஸ், நான் டெக்ஸாஸில் இருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் என் குழந்தைங்கள இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வரேன். நான் ஃப்ளைட்டில் வரும்போது ரொம்ப மனவேதனையாக வந்தேன். என் குழந்தைங்களுக்கு நான் என்னத்தை காட்டுவேன், நான் வாழ்ந்த வீட்டை காட்ட முடியாது. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த வீடு இடிஞ்சிருச்சு, அது அவரோட வீடு, நான் வரைஞ்சது அவரோட வீடு. ஸோ அவ்வளோ ஒரு இதாக இருக்கேன். நான் வந்து ஒரு ஆர்ட் கலெக்டர் கிடையாது. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன். அந்த டைம் பாஸிங்காக உள்ளார வந்து ஒரு கேலரி இருந்துச்சுன்னு உள்ளார வந்தேன். ஐ எம் நாட் அ ஆர்ட் கலெக்டர். உன்னோட பார்த்தோடய எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். எனக்கு வந்து ஒரே ஆச்சரியம், ஒரு பெயிண்டிங் எந்த அளவுக்கு ஒருத்தங்களை போய் ரீச் ஆகி அவர் ஏன் கண்ணு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, அவங்க குழந்தைங்கள்ட்ட அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒரு ஸ்டோரி. அதுக்கு முன்னாடியே அவர் பண்ணியிருக்கலாம், பட் திருப்பி அதை நான் அந்த பார்க்குறேன். அந்த குழந்தைங்கள்ட்ட சொல்கிறாரு, தாத்தா இந்த சேரில் தான் உட்காந்துருப்பார், உங்கள் அத்தை நான் இதெல்லாம் வந்து திண்ணையில் தான் ஏறி விளையாடுவோம் அப்படின்னு. ஒரு துளசி மாடலத்தில் அவங்க பாட்டி சுற்றுவாங்க, இங்கே ஒரு வீடு இருக்குது, இங்கே ஒரு ரூம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 80% அதையே தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். வேறு ஒரு லைட்டிங்காக நான் அவர்கிட்டயே நான் கேட்டேன், எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, நான் ஒரு இந்த வீட்டில் கொஞ்சம் ஸ்கையெல்லாம் தெரியாது அப்படி இப்படின்லாம் கேட்குறேன். எனக்கு ஆச்சரியம். அவர் ஒன்று, நீ வீட்டு நம்பர் என்ன போட்டிருக்க, 29, அது எங்கள் வீடு. ஏன்னா எனக்கு அந்த தெருவிலேருந்து கடைசி வரைக்கும் நான் டெய்லி ஒரு 3 கிலோமீட்டர் எனக்கு அதுதான் பதிவே, அந்த இன்ஸ்பிரேஷனே தான். ஸோ அது பார்த்து எனக்கு எந்த இடத்துல எந்த வீடு இருக்குதுன்னு தெரியும்னு அவர் அவ்வளோ சந்தோஷம். அது உடனே அந்த பெயிண்டிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் கனெக்டாக எனக்கு அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம சொல்ல வரதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் ஒரு கதையாக. அவர் ஏன்னா எனக்கு முன்னாடி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவர் கதை சொல்கிறார் என் பெயிண்டிங். அது பெரிய எனக்கு அவார்டு. கண்டிப்பாக நான் ஒரு ஸ்டேட் அவார்டு 23 ஸ்டேட் அவார்டு வாங்கிட்டேன் நான் காலேஜ் படிக்கும்போது. எனக்கு அதோட இது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். ஒருத்தங்களை வந்து பழைய நினைவுகளோ அவர் ஹாப்பினஸ். ஒரு பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங்கிறது ஒரு எமோஷன். இட்ஸ் நாட் ஒரு டெக்கோ மாதிரி வீட்டில் வந்து டெக்கோங்கிற விஷயத்துக்கு வாங்குகிறாங்க. ஆனால் அதை வந்து ஒரு சோஃபாவுக்கு மேட்சாக அப்படின்லாம், யூ வாண்ட் டு டாக் சம்திங், உங்கள் கூட கனெக்ட் ஆகும். இப்போ என் பெயிண்டிங் வாங்குறவங்கலாம் அதான் சொல்லுவாங்க, வாங்கிட்டு சந்தா இப்போ நான் மோஸ்ட்லி என்னோடய கஸ்டமைஸ் நிறையா அமெரிக்காவில் இருக்கும், நிறைய கண்ட்ரிஸ் அவுட் சைட் கண்ட்ரி பீப்புள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒரு லிவிங் ரூமில் என் பெயிண்டிங்கை மாட்டிட்டு கிட்டத்தட்ட சாட்டர்டே சண்டே ஹாலிடேயில் ஏதாவது கெட் டுகெதர் வாட் எவர் இட் இஸ் 3 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் என் பெயிண்டிங்கை பற்றி கதை பேசுவாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்தபோது ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா எல்லோரும் நம்ம விஷயத்தை விட்டுட்டு நம்ம வெளியே போயிருக்கோம். விட்டுட்டுன்னு இல்லை, எல்லாருமேயோட ரூட் வந்து ஒரு ஸ்மால் டவுன்லேருந்து தான் ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஹாப்பினஸ். இவ்வளோ அந்த டோர் அவங்க கொண்டாடுறது, இவங்க ஒவ்வொருத்தங்களும் பதிவு பண்ண எனக்கு வந்து நான் ஸ்ட்ராங்காக என்னோடய டோரை நான் கொடுக்கணுன்னு ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி. அந்த வைப்ரேஷனோட என் பெயிண்டிங் வாங்கி அந்த ஹேங் பண்ணும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா 40 வருஷம் அவங்க தான் வச்சுருக்க போகிறாங்க. ஸோ அந்த எனர்ஜியோட அந்த பெயிண்டிங்கில் என்னென்ன வேணும். இப்போ நாம் இன்னொரு சின்ன ஸ்டோரியே இருக்குது. நீங்கள் என் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு நம்பர் நியூ நம்பர் இந்த கருப்பு பெயிண்ட் அடித்து நம்ம இன்றைக்கு வரைக்கும் கதவுல எழுதுவோம், இல்லை செவுத்தில் எழுதுவோம். நம்மளுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே புது நம்பர் கொடுத்தாச்சு. ஆனால் நம்மளோட இந்தியன் மென்டாலிட்டி என்னென்னா, அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு ரவுண்டு அடிச்சுட்டு 21/4 அப்படின்னு எழுதுவோம். இன்னும் அட்ரஸ் கொடுத்தா கூட ஓல்டு நம்பர் நியூ ஏன்னா நம்மளோட வர தபால் வந்தோ போஸ்ட்டோ மிஸ் ஆகிடக்கூடாது, சொந்தக்காரங்க வழி தெரியாமல் நிற்கக்கூடாதுங்கிற ஒரு மென்டாலிட்டி. இதுக்கே ஒரு பெரிய ஸ்டோரி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறு கதைகள் இருக்குது. நான் பதிவு பண்ணது அந்த டோர் நம்பருக்காகவே நான் சென்னையில் 2009 ஒரு ஷோ பண்ணுறேன். அப்போ வந்து அமெரிக்கன் அம்பாசிடராக இருந்த மைக்கேல், எனது ஆர்டிக்கல் வருது பேப்பரில், அவர் என்னோடய ஷோக்கு வர்றார் லலித் அகாடமி. அப்போது வந்து நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் வந்தப்போ இந்த டோர் நம்பரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் சொன்னார், சந்தானம் ஐ வாண்ட் டு பை திஸ் பெயிண்டிங். அவர் ஒரு அமெரிக்கா தூதர். அவர் வந்து அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், ஒரு அம்பாசிடர் வந்து 2 வருஷம்தான் ஒரு ஊரில் இருப்பாங்க. அவர் சொன்னார், நான் சென்னையில் வேலை பார்த்தேங்கிறதுக்கு அடையாளம் உன்னோட பெயிண்டிங்னாரு. ஐ ஆஸ்கிங் ஹவு அப்படின்னு கேட்டேன். இந்த டோர் நம்பர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன். 21/4 இப்படி சொன்னேன். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் நம்பர் இருக்கும். P/ங்கிறது ஒரு நர்ஸ் வந்து போலியோ ட்ராப்ஸ் வேக்சினேஷன் மார்க்கிங் வந்து போட்டு போயிடும். அவர் அந்த நம்பரை பர்டிகுலராக சொன்னார். ஏன் வாங்குகிறேன் அப்படின்னா, நான் வந்த புதுசில் பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, இது எதுக்கு இவ்வளோ நம்பர் எழுதியிருக்காங்க.
இன்னும் நிறைய பேர்த்திட்ட கேட்குறேன், அதுக்கான பதில் விடை எனக்கு சொல்லவே இல்லை அவங்க. சார் அது பழைய நம்பர், ஓல்டு நம்பர், நியூ நம்பர் தான் சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ தெளிவாக உன் பெயிண்டிங்கை பார்த்தோன்னா, நான் சென்னையில் வேலை செஞ்சதுக்கு அடையாளம் ஒரு அமெரிக்கன் அவர் வந்து என் பெயிண்டிங் அவர் கனெக்ட் ஆகுது. ஸோ இன்னொன்று வந்து என்னோடய பெயிண்டிங் என்ன, நான் ஒரு சந்தோஷமான விஷயம்னா, இது ஒரு ஆர்ட் கலெக்டருக்கு தான், இதை பார்த்து புரியும் அப்படின்னு. என் டிரைவர் சொல்லுவார், ஐயா அந்த சொம்பு வந்து அந்த காலத்தில் இப்படி ஒன்று இருக்குல்ல, அது உங்கள் படத்தில் வரைங்களேன். ஸோ ஹவு கனெக்ட், எல்லாருக்குமே புரிதல், கரெக்ட், எல்லாருக்குமே நாஸ்டாலஜியா வருது. எங்கள் வீட்டு திண்ணை அப்போ அவர் சொல்வார், ஐயா இந்த முத்தத்தில் இந்த ஒரு திண்ணை இருக்கும், நாங்கள் இங்கே விளையாடுவோம். அப்படிங்கும்போது அது எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வேணும், நான் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி பெயிண்டர், சந்தோஷமாக. ஏன்னா நான் அதனால தான் நான் கலர் கூட வாழ்கிறவன். நான் ட்ரெஸ் பண்ணுறது கூட என் அவுட்ஃபிட்டே வந்து நான் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா நான் டெய்லி கலர் பார்க்குறவன். ஸோ கதவையும் கலராக இப்போ மதன் எனக்கு அவர் தெரியும், கார்ட்டூனிஸ்ட் மதன். ஒரு வாட்டி என்னோட ஷோக்கு வந்திருந்தாங்க. வந்தபோது அப்போ அவங்க கேட்குற, சந்தானம் நீ வந்து எல்லாருக்கும் வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே கதவு, நீ எல்லாருக்கும் கதவு தேவைப்படுது, நீ அவ்வளோ கதவு வரையணும்ல. நான் ஆமாம் சார், எனக்கு போயிட்டே ஹாப்பியாக, இப்போ எனக்கு சலிப்பே தட்டல. 27 வருஷம் ஆச்சு நான் டோர் ஸ்டார்ட் பண்ணி இந்த கான்செப்ட். நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அதுக்கான இன்னும் இது வந்து இந்தியாவில் இருக்கவங்க அது மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படி. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, நம்ம வந்து ஒரு வேளை சவுத் இண்டியன்ஸு மட்டும்தான் இந்த பெயிண்டிங்கோ இல்லை இந்தியன்ஸ் மட்டுமோ அப்படின்ட்டு நான் சிங்கப்பூரில் போய் ஒரு ஷோ, ஏன்னா இட்ஸ் அ மிக்ஸ்டு க்ரௌடு. சிங்கப்பூரில் போய் 2010 ஒரு ஷோ பண்ணுறேன். அப்போ அது ஒரு பெரிய ஆர்ட் ஃபேர், சிங்கப்பூரில் நடக்கிற எல்லா நாட்டிலேருந்து வர ஒரு ஆர்ட் ஃபேர். நான் அதில் போய் கலந்துக்கிறேன். அப்போ வந்து அந்த டைம் நான் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். டோர் இருக்கும், கதவுக்கு பக்கத்தில் என் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா தெரியும், பழைய போஸ்டர், சினிமா போஸ்டர்ஸ். அந்த சினிமா போஸ்டர் வந்து அப்போல்லாம் வந்து ஹேண்ட் பெயிண்டட். ஏன்னா எனக்கும் ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன், நான் செவுத்தில் அப்படியே ஸ்கூலில் போகும்போது இந்த கலர்லாம் மிக்ஸ் பண்ண அங்கே தான் கற்றுக்கிட்டேன். இந்த கலர்லாம் இப்போ ஆரஞ்சு கோடு அப்படியே எல்லோ கலர் ரெட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது ஆரஞ்சு கலர் ஆகும், ரெட்டும் ப்ளூவும் பண்ணால் ஒரு ப்ரௌனு. ஸோ இந்த கலர் எல்லோவும் ப்ளூவும் பண்ணால் க்ரீனுங்கிறது அந்த செவுத்தில் அடிக்கிற அண்ணாவை பார்த்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அப்படி அப்போல்லாம் வந்து நான் இப்போ தான் எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு. இப்போ ஹேண்ட் ஒர்க் ஒருத்தன் அங்கே பெயிண்ட் பண்ணிகிட்டு இருப்பான், அப்படியே கருணாநிதியை அப்படியே எலெக்ஷனில் ஒரு கலைஞரை அப்படியே வரைஞ்சிருப்பாங்க, சினிமா போஸ்டர்ஸ் அது மாதிரி. ஸோ அதை நான் என்ன பண்ணேன், என் பெயிண்டிங்கில் அதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டு அந்த டைம் போஸ்டர் டிசைன், ஹேண்ட் போஸ்டர்ஸ் எப்படி இருக்குமோ அதை வந்து நான் பதிவு பண்ணேன். அது நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சது. எனக்கு ஒரு போஸ்டர் கிடச்சிச்சு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பழைய புக்கு கடையில் ஒன்று கிடச்சிது. அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளை. இப்போ அந்த போஸ்டரை பார்த்தோட்டி நான் வந்து 5 வயசில் நான் பார்த்த ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் படம் எனக்கு தோணுது. ஸோ உடனே நான் அதை ஏன் யோசித்தேன்னா, சரி எனக்கு இப்படி தோணும் போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு நாஸ்டாலஜி. என் கதவை பார்த்து எப்படி பழைய நினைவு வருதோ, அந்த பழைய போஸ்டரை பார்த்தா கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு அவங்க படத்துக்கு போயிருக்கலாம், நண்பர்கள் கூட படத்துக்கு போயிருக்கலாம், எல்லாருமே ஏதோ ஒரு இன்சிடெண்ட் வரும். ஸோ நான் அதை வரைஞ்சி நான் அந்த பெயிண்டிங்கை ஹேங் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பெயிண்டிங் மட்டும். ஏன்னா எனக்கு இது வந்து தெரியணுமே, இது வந்து எல்லாருக்கும் புரிதல் இருக்கா இல்லை வெளியில் இருக்கும், அதனால நான் மிக்ஸ்டு சிங்கப்பூரை செலக்ட் பண்ணேன். அப்போ வந்து என் பெயிண்டிங் மீது எல்லாம் பெயிண்டிங் வந்து ஒருத்தர் வந்தார். ஃபஸ்ட் டேவே வந்துட்டு அவர் ஒரு ஜெர்மன்லேருந்து வந்த ஒரு ஜெர்மன், ஒரு சன்கிளாஸ்லாம் போட்டுட்டு இந்த பெயிண்டிங்கை இப்படியே ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தார். நான் சரின்னு போயிட்டு அவர் பக்கத்தில் அவர் இப்படி என்னை திரும்பி பார்க்கும்போது சரி என்னை கேட்குறான், நான் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெயிண்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு இது மாதிரி டோரு, இந்த நாஸ்டல்ஸ், இது ஒரு சினிமா போஸ்டர், இதில் இருக்க ஒரு பேர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன், இவர் சினிமா பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தார், அதுக்கப்புறம் பொலிட்டிக்ஸில் வந்தார், இதுதான் அப்படின்னு அந்த எங்கள் வீட்டு பிள்ளை படம் அப்படின்னு இந்த ஸ்டோரியில் இதெல்லாம் சொல்லி அவர்கிட்ட சொல்கிறேன். உடனே அவர், ஐ நோ ஹிம், ஹிஸ் நேம் இஸ் எம்ஜிஆர், வேர் இஸ் இஸ் ஹேட் அண்ட் சன்கிளாஸ்ன்னு ஏன்னா நான் அது எங்கள் வீட்டு பிள்ளையில் எம்ஜிஆர் மூவியில் நினச்சிட்டு இருக்க போஸ்டரை நான் வரைஞ்சது, சாட்டையோட நான் அடையிட்டால் இதை. அவர் உடனே அவரோட ஹேட் டு சன்கிளாஸ், ஐ நோ ஹீஸ் அ எம்ஜிஆர் ரைட் அப்படிங்கும்போது எனக்கு தூக்கி வாய் போடுச்சு. என்னடான்ட்டு நான் அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் 80s நான் வந்து சென்னை வந்து ட்ரிப் வந்திருக்கேன், அப்போ வந்து மவுண்ட் ரோடில் ஒரே போஸ்டராக பார்த்துருக்காரு. அதாவது இந்த போஸ்டர் கலாச்சாரம்ங்கிறது நம்மளோட ஒரு ஐடென்டிட்டி, இவ்வளோ ஒரு கிராஃபிட்டி வந்து இப்படி பண்ணாங்கன்னா அவருக்கு அந்த ஒரு நினைவுகள் வந்துட்டு அவர் எங்கே கனெக்ட் ஆகும்போது எனக்கு ஒரே சந்தோஷமாகிடுச்சு. அவர் அந்த பெயிண்டிங் வாங்கிட்டார், ஐ வாண்ட் திஸ் பெயிண்டிங்ன்ட்டு அவர் அந்த பெயிண்டிங் வாங்கிட்டார். அப்போ எனக்கு இன்னும் இல்லை இது எங்கெங்கேயோ கனெக்ட் ஆகுது.
டோரு, அது பக்கத்தில் சொல்கிற விஷயம். அவர் சொன்ன வார்த்தை, நான் வந்து 80ல் சென்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நான் ட்ராவல் பண்ணேன். அதோட ஞாபகார்த்தமாக நான் இந்த பெயிண்டிங்கை வாங்குகிறேன். எனக்கு உன்னோட பார்த்தோட்டி என்னை நாஸ்டாலஜி அங்கே கொண்டு போயிடுச்சு. நான் ட்ரிப்பு போனது. அவர் நின்றுட்டு இருக்கிறது 2010. 2010லேருந்து அவர் வந்து 80s சென்னை வந்ததை நினைவு கொண்டு அந்த பெயிண்டிங்கை வாங்கிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். அது இவங்க ஒவ்வொருத்தங்களும் சொல்ல எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு. ஸோ இன்னும் என்ன பண்ணலாம், என்ன கொடுக்கலாம், இப்போ என்ன கலர்ஸில் கொடுக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இப்போது சொல்லும்போது நிறைய பெயிண்டிங் சேல் பண்ணுறது, எதனால் வாங்குறாங்க, எப்படி கனெக்ட் ஆகுறாங்கன்ற நிறைய விஷயத்த நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்போ நம்ம சுற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய சர்க்கிளில் எங்கேயுமே வந்து நிறைய பேர் வரைகிறாங்க. ஓகே, 2 விதம். ஒருத்தவங்க வந்து அவங்களா கற்றுக்கிட்டு அவங்களா வரைஞ்சி இதுதான் ஆர்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணுறாங்க. இன்னொரு விதம் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் எடுத்துகிட்டு காலேஜ் போய் இப்போ உங்களை மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் பண்ணி எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன ஏது எல்லா மீடியமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ரூட் வந்து எடுக்கிறவங்க இருக்காங்க. இதில் இது பெட்டர், இது பண்ணால் பெட்டர் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இதுதான் சரியான வழி அப்படியெல்லாம்? கண்டிப்பாக. இதில் இப்போ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் போய் படிக்கிறவங்களுக்கும் செல்ஃப் தாட்டாக இருக்கவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லாமே ப்ராக்டிஸான ஒரு விஷயந்தான். இப்போ காலேஜில் இன்ட்ரெஸ்ட் மெயின் காரணம் வந்து ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் கூடுதல் வேணும். மற்ற எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் தேவை. பட் ஆர்ட்டுக்கு வந்து அதில் வந்து ரொம்ப நாட்டம், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதை ஒழுங்காக பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு செஞ்சாவே ஆர்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்காமல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்க நான் சொல்கிறேன்ல, அது ஒரு சிக்னேச்சர், ஒரு ஸ்டைலை உருவாக்கிட்டால் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க். நீங்கள் இந்தியாவில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட்டோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஒர்க் ஆஃப் ஆர்ட் எப்படி இருக்குன்னா ஒரே ஸ்டைல் ஆஃப் சிக்னேச்சராக தான் இருக்கும். ஒரு பீரியட் பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். இப்போ எம்எஃப் ஹுசைன் இருக்காருன்னா அவர் இந்த மாதிரி குதிரை பண்ணுவார், இந்த மாதிரி இருக்கும், பிரேக் பண்ணி ஒரு லாங் ஸ்ட்ரோக்கில் பண்ணியிருப்பார் அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஆர்டிஸ்ட்டை. ஸோ அது வந்து முக்கியம் அப்படின்னு என் அனுபவத்தில் இது சொல்கிறேன். ஸோ இப்போ நான் என்னை வந்து கதவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னேச்சர்ஸ் வேல்யூ இருக்குல்ல, அது மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அது அவங்க எப்படி அப்ளை ஏன்னா பேசிக்காக இப்போ எங்களுக்கு ட்ராயிங்ஸ் இருக்கும், அது இருந்திருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ வந்து நான் படித்த காலத்தில் வந்து இவங்களுக்கு எதுவுமே இது கிடையாது. ஒரு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் போய் தான் படித்து அதெல்லாம் பேசிக். இன்றைக்கி மொபைல்லே ஹவு டு ட்ரா எல்லாம் நிறையா வந்துருச்சு. அதனால தான் இவ்வளோ பேர் வந்து ஒரு காம்படிஷனாக இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ண வராங்க. இன்னொன்று என்னென்னா, எடுத்தோட்டியே எல்லாருக்கும் வந்து ஆர்ட் வந்து எண்டே கிடையாது. வேணும் வரைஞ்சிக்கிட்டே இருந்து அது எனக்கெலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக இப்போ நான் ஒர்க் முடிச்சுட்டேன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் கையெழுத்தே போட மாட்டேன். அது இன்னொரு வாட்டி பார்த்தா நான் கேலரியில் ஷோ கொண்டு போய் வைக்கும்போது இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ என்னென்னா இப்போ இருக்க பிரச்சனை என்னென்னா, இப்போ செல்ஃப் தாட், இப்போ ஒவ்வொரு பெயிண்டிங்கை பார்ப்பாங்க, இப்போ ஒரு நியூஸ் பார்ப்பாங்க, இத்தனை கோடிக்கு இந்த பெயிண்டிங் போகுது அப்படின்னோட்டி உடனே நமக்கு இது தெரியுமேன்ட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரியான ஒரு இல்லை. ஆனால் சின்சியராக அட்டென்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பண்ணி எனக்கு இது தான் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று கரெக்டான சப்ஜெக்ட். நம்ம இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் புரிதல். இப்போ நான் சொல்லல, இப்போ வந்து ஒரு ஆர்ட் கலெக்டர் மட்டுமே என்னோடய பெயிண்டிங் புரியணும் இல்லை, ஒரு சாதாரண மனிதர்கள் கூட என்னை பார்த்தோட்டி அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த விஷயம் இருக்கணும் ஒவ்வொரு ஆர்ட்லேயும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மெயினான விஷயம். எங்கே போய் படிக்கிறாங்களா இல்லை வந்து அவங்களே பார்த்து கற்றுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செகண்டரி தான். இன்ட்ரெஸ்ட். அண்டு இப்போ நேற்று நம்ம வந்து வேர்ல்ட் ஆர்ட் துபாய் போயிருந்தோம். ஒரு 10,000-20,000 பெயிண்டிங் பார்த்துருப்போமா. ஒரு பெரிய ஹால் ஃபுல்லாக வந்து பெயிண்டிங்ஸ் அண்ட் கலர்ஸ் கொட்டி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ஒர்க்கை டிஸ்பிளே பண்ணுறாங்கன்னா எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆகிறது? அவ்வளோ பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு நேற்று. ஒருத்தரோட ஒர்க் வந்து இந்த கும்பலுக்கு நடுவில் தனியாக தெரியணும்னா என்ன பண்ணணும்? தனியாக யாரும் பண்ணாததை நம்ம பண்ணோம் அப்படி கிடையாது. நம்ம பண்ணுறத இன்னொன்று என்ன, நிறைய நீங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறையா ரிப்பிட்டேஷன்ஸ் இருந்திருக்கும். இப்போ ஒரு நம்ம என்ன புதுசாக அதில் என்ன பண்ணுறோம். இப்போ திருப்பி ஏன் நான் சொல்கிறேன்னா என்ன தான் நான் எக்ஸாம்பிள் பண்ணிக்க முடியும், அதனால் நான் சொல்கிறேன். இப்போ கதவு தான் அது. இப்போ எடுத்தோடையே வந்து யாராவது இப்போ என்கிட்ட வருவாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு. என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் கதவு வரைவேன்னா அவங்களுக்கு புரியாது. கதவு வரைவியா? கதவுக்கு பெயிண்ட் அடிப்பீங்களா? கதவுக்கு பெயிண்ட் அடிப்பியா?
இல்லை கதவு வித்தியாசமாக அவங்கள அப்புறம் வந்து நான் வந்து இதுதான் அப்படின்னு படம் காட்டினா, ஓ கதவுல இப்படி பண்ணலாமா, இது கதவு நீங்கள் வரைஞ்சதா, 1000 கேள்விகள் கேட்பாங்க. அது ஏன்? அந்த வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதை நான் ஒர்க் பண்ணதுனால தான் இந்த கேள்வி. இப்போ அதுதான் தனித்துவம். கதவு எடுத்தோடி கதவுல என்ன பண்ணுவ, என்ன வரைவ? இப்போ வரைகிறதுனா என்ன, ஒருத்தரோட போர்ட்ரேட்டு இப்படி வரைவ, வேறு ஏதாவது ஒரு லேண்ட்ஸ்கேப்பு அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங் தான் இருக்கும். ஸோ அவங்க கேள்வி கேட்கும்போது கதவுல இது இப்படி பண்ணலாம், நான் கதவுல இப்போ ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேனே, அதை தான் எல்லோரும் ஒவ்வொருத்தங்க அவங்களுக்குன்னு ஒன்று தோணும். இப்போ நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய ஒரு தாட்ஸ், அது அவங்களோட ஸ்பெஷலாக நம்ம அதை தேடணும். நம்மளுக்கு ஒரு தேடுதல் இருக்கணும். நம்ம அதை சொல்லணும், இதை வந்து நான் சொல்ல போகிறேன், இது வந்து நான் இன்னொன்று என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங்னா ஒரு ஹாப்பியாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும் அந்த பெயிண்டிங் பார்த்துட்டு. ஏன் சோக கதையெல்லாம் நான் போய் என் பெயிண்டிங்கில் சொல்லி அதை ஒருத்தங்க வாங்கி மாட்டுவாங்கங்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச். ஸோ ஒரு சந்தோஷம் அந்த பெயிண்டிங், அதான் சொல்லலாம், 40-50 வருஷம் அவங்க வீட்டில் மாட்டியிருக்க போகிறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் அது கலரில் சொல்கிறீங்களோ இல்லை டெக்ஸ்சரில் சொல்கிறீங்களோ இல்லை கான்செப்டில் சொல்கிறீங்களோ, அது உங்கள் கையிலேருந்து இருக்குது. அவங்க ஒரு சந்தோஷமான விஷயம் அதுதான். எண்ட் ஆஃப் த டே அது ஒருத்தரோட வீட்டுக்கு போகுது. ஸோ அந்த வீட்டோட ஜாயை வந்து அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆமாம், ஜாயை இன்னும் கொஞ்சம் இல்லை, நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இட் ஷுட் ரேடியேட் ஜாய். ஆமாம், அப்படி சொல்லலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து செல்ஃப் டாட், நீங்கள் சொன்னீங்கல்ல யூடியூப்பில் இருக்குது, நிறைய இருக்குது பார்த்து கற்றுக்கலான்னு. அந்த மாதிரியான செல்ஃபாக டீச் பண்ணிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட இந்த எபிசோடை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்கள் எல்லாருக்காகவும் சொல்லுங்கள், ஒரு ஆர்ட் எப்படி ப்ரைஸ் பண்ணுறது. ஏன் தெரியுமா, நீங்கள் சொன்ன மாதிரியோ இப்போ ஒரு நியூஸை பார்த்தா இந்த பெயிண்டிங் வந்து இத்தனை கோடி ரூபாய்க்கு போச்சு அப்படின்லாம் வந்து வித்துச்சுன்னுலாம் வந்து பார்க்குறோம். அப்படி என்ன இதில் இவ்வளோ கோடிக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறது ஒரு லேமேனோட கொஸ்டின். ஓகே, ஏன்னா அதே பெயிண்ட்டு, அதே கேன்வாஸு, அதே ப்ரஷ், இதெல்லாம் தங்கத்தை வச்சா வந்து இழைச்சிருக்க போகிறாங்க. ஸோ ஒரு ஆர்ட் எப்படி வேல்யூ பண்ணுறது, ப்ளஸ் அதை எப்படி ப்ரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் சொன்ன ஆன்சர்லேருந்து கேட்ட கேள்வி, அந்த ஆன்சர்லேருந்தே நானே சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த ஆர்டிஸ்ட்டு இத்தனை கோடி போணுச்சு அப்படிங்கும்போது, அந்த கோடி போணுச்சுங்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு வயசு பார்த்திங்கன்னா 80க்கு மேலே இருக்கும். அந்த வேல்யூ வந்து அந்த ஆர்டிஸ்டோட ட்ராவல் தான். அவர் இவ்வளோ நாள் உழைச்ச, டெய்லி பெயிண்ட் பண்ணி அந்த விஷயம் அவர் இவ்வளோ ஷோ பண்ணி அந்த நிலைமைக்கு வந்துங்கும்போது அந்த வேல்யூ, டைம் பீரியட், அந்த ஆர்டிஸ்டோட வேல்யூ, சிக்னேச்சர் வேல்யூ தான் அந்த ப்ரைஸ். இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்னென்னா அதுதான் ஏன்னா நிறையா இங்கே தப்பு பண்ணுறது. எப்படி அதை ப்ரைஸ் பண்ணணுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த கேன்வாஸ் வந்து ஒரு 2000 ரூபாய் செலவுகள் பிகினிங்கில் சொல்கிறேன், ஒரு 2000 ரூபாய் ஆணுச்சுன்னா அந்த பெயிண்டிங்கை வந்து ஒரு 4000 ரூபாய் டைம், அவங்க எவ்வளோ நேரம் அதை ஒர்க் பண்ணுங்க, அப்படி ஒரு கால்குலேஷனில் தான் அந்த ப்ரைஸிங் பண்ணணும். நீங்கள் புதுசு, உங்கள் ப்ராடக்ட் வெளியே போகுது, இப்போ 2000 ரூபானா அது 2000 ரூபா எக்ஸ்ட்ராங்கிறது அதே பெரிய பணம், டபுள் த சார்ஜ். கரெக்ட். நீங்கள் மற்றதெல்லாம் அப்படி தானே ஒரு பிஸ்னஸில் பண்ணுவாங்க. ஆனால் ஆர்ட்டுக்கு வந்துட்டால் மட்டும் இந்த 2000 ரூபா செலவு பண்ணிவிட்டு திடீர்னு 40,000 ரூபாம்பாங்க புதுசாக கட்டு. அது ஏன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து, இப்போ நான் 25 வருஷம் நான் இந்த ஆர்ட் ஒர்க் இருக்கேன், இந்த சப்ஜெக்ட் போயிருக்கேன்னா இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கேன், என்னோடது இவ்வளோ ஷோஸில் இருக்குது. இப்போ நீங்களே என்னை ஆரம்பிக்கும் போது என் பெயிண்டிங் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்க, இவங்கள்ட்ட இருக்குது, இவங்களுக்குன்னா இதோட வேல்யூ, இந்த படம் இவ்வளோ ஒரு பீப்புள் வாங்கி வச்சுருக்காங்க, இவங்க அது ஒரு பொதுவான ஒரு விஷயம் தானே. ஸோ அதுக்கான வேல்யூகள், இப்போ இந்த கேலரிஸில் பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த பெயிண்டிங் இந்த விலைக்கு இது வாங்கினங்கிறது. ஸோ அதுதான் ட்ராவல் ஆகுது ஒழிய, புதுசாக பார்க்குறவங்கள நாங்கள் சொல்கிற என்னன்னா, புது ஆர்டிஸ்ட்க்கு வரவங்களுக்கு எப்படி ப்ரைஸை பண்ணணும் அப்படின்னா, இதுதான் கணக்கு. ஒரு 2000 ரூபா மெட்டீரியல், எவ்வளோ டைம் பீரியட், அதுக்கான காசு தான் போடணும். உங்களோட பெயிண்டிங் ஃபஸ்ட்டு ஒருத்தங்க வீட்டில் போய் மாட்டியிருக்கணும், 4 பேர் பார்க்கணும். இப்போ இருக்க பெரிய தப்பே அதுதான் சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு அவங்க இப்போ தான் 6 மாதம் கற்றுருப்பாங்க, எடுத்தோடனே இப்போ இது மாதிரி பார்த்துட்டு 10 கோடிக்கு விற்குது, 20 கோடிக்கு விற்குதுன்னு சொல்லிவிட்டு உடனே நான் பெயிண்டிங் பண்ணால் நிறையா பேர் பண்ணுற தப்பு அதுதான். உங்களோட பெயிண்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு போகணும், ஒரு 4 இடத்துல மாட்டணும், அந்த வேல்யூவாக ஆக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதே நடக்கும். ஆர்டிஸ்டோட இமேஜ் வந்து பெயிண்டிங்கோட ப்ரைஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் இல்லையா, அவரோட ஒர்க்கு, லைஃபோட ஒர்க்கு, அவரோட ஜேர்னி, நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஜெக்ட் எல்லாமே இருக்குது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி எம்எஃப் ஹுசைனோட குதிரையை யாராவது வாங்கி மாட்டுறாங்கன்னா, என் வீட்டுக்கு குதிரை வேணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் வாங்கி மாட்டுறதில்ல,
எம்எஃப் ஹுசேனுங்கிற அந்த ஒரு பர்சன், அவரோட ஸ்டோரி, அவருக்கு நடந்தது, இதுக்காக எல்லாம் சேர்த்து வேல்யூ அண்ட் அதுக்காக தான் அந்த குதிரையை வாங்கி கண்டிப்பா மாட்டுறாங்க. ஒவ்வொரு எம்எஃப்சேன் இல்லை, இப்போ வளர்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே, இப்போ நாங்களாம் வளர்றது இவங்களோட கலெக்ஷன். இப்போ இதில் ஒரு ஹாப்பினஸும் இருக்குது, டிபெண்ட் அப்பான் த சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒரு நான் சொல்கிறேன்ல ஒரு எனர்ஜி வரும், அதுவும் கிடைக்கும். சிக்னேச்சர் ஸ்டைலும் இருக்குது, சிக்னேச்சருக்காகவும் நான் பெயிண்டிங்காகவும் இருக்குது, வேல்யூவுக்காகவும் இருக்குது. அண்ட் நாங்கள் நிறைய கேலரிஸ், வி கம் அக்ராஸ் அ லாட் ஆஃப் ஆர்ட் கேலரிஸ். ஓகே, அண்டு கேலரிஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கேலரிஸோட ரோல் என்ன? கேலரிஸ் கண்டிப்பாக நான் என்னோட வளர்ச்சியில் கேலரி வந்து ஒரு முக்கிய பார்ட்டு, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொன்று கேலரிக்கான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். அது சில கேலரிஸ் இருக்காங்க, சில கேலரிஸ் இஷ்யூஸ் இருக்குது, பட் நம்ம அப்ரோச் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏன்னா ஒரு கேலரிக்கு போய் என் பெயிண்டிங் கொடுத்தா தான் அங்கே தான் இந்த கலெக்டர் ஆர்ட் கலெக்ட் பண்ணுற ஆட்கள் வந்து ரெகுலர் அவங்கள்ட்ட வந்துட்டு இருப்பாங்க. ஷோஸ் நடக்கும், ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும். ஸோ அவங்க ரெகுலரான ஒரு பீப்புள் வந்து ஆர்ட் செட்டப், யார் ஆர்ட் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம படம் வந்து ஒரு இடத்துக்கு போவோம். என்னோடய பாலிசி என்னென்னா, எவ்ரி ஸ்டேட்டுக்கு, ஏன்னா அது முன்னாடியிலேருந்தே நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு சென்னையில் கொடுக்குறேன்னா ஒரே ஒரு கேலரியில் மட்டும்தான் கொடுப்பேன், எனக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அப்போ வந்து அந்த கேலரிக்கும் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் ஆகும். நீங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் உங்கள் பெயிண்டிங்கை கொடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ப்ரைஸோட, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல இந்த ப்ரைஸ் பண்ணுறது, ஸோ அந்த ப்ரைஸ் ப்ராப்ளம் வரும். ஒருத்தர் கம்மியாக வைப்பார், ஒருத்தர் ஜாஸ்தியாக வைப்பார். திடீர்னு வந்து டைரெக்டாக ஆர்டிஸ்ட், இப்போ ஏன்ட்ட பெயிண்டிங் வாங்கினாலும் கேலரியில் என்ன விற்கிதோ எம்ஆர்பி அதே தான் ப்ரைஸிங். ஸோ அது கேலரி கமிஷன் வந்து நீங்கள் அவங்க எடுத்துக்கிறாங்களே, நீங்கள் அது எனக்கும் கேலரிக்கான பிஸ்னஸ். அவங்க எனக்கு ஷோ கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும், ஏதாவது கண்ட்ரிக்கு என்னோடய ஃபேருக்கு என்னோடய ஆர்ட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஹைதராபாத்தில் ஒரு கேலரியில் மட்டும்தான் என் பெயிண்டிங் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராங் பாலிசினால் நான் என்னோட இதுவும் வெரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். என்னோடய கேலரிஸு அந்த த்ரஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா ஆக மொத்தம் அந்த பிஸ்னஸ் தான். ஸோ அந்த பிஸ்னஸ் டீலை கரெக்டாக நம்ம பண்ணணும். இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் ப்ராப்ளம் வந்து உங்கள் ப்ரைஸோட வேல்யூ நீங்களே குறைச்சிக்கிற மாதிரி, இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ். நம்ம இது ஆர்டிஸ்ட்டுங்கிறது என்ன, நிறைய பேர் என்ன ப்ராப்ளம்னா வரைய மட்டும்தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் எல்லாத்துட்டையும் தே ஆர் டேலண்ட். ஓகே, ஆர்ட்டை எப்படி மார்க்கெட் பண்ணுறதுங்கிறது பெரிய ஆர்ட். கரெக்ட். உங்களோட ஆர்ட்டை எந்த இடத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது அது பெரிய இது. அதை வந்து நம்ம ஒரு புரிதல் வந்து ஸ்டடி பண்ணணும். அது ஒரு ஜென்ரல் தான். இன்னொன்று என்னென்னா, ஆர்டிஸ்ட்னால் கண்ணை கட்டிக்கிட்டு நான் பெயிண்ட் மட்டும் தான் பண்ணுவேன், எனக்கு வேறு எதுவும் தெரியாதுலாம் சொல்கிறேன். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும். இந்த உலகத்தில் என்ன நடக்குது, பேப்பர் படிக்கணும், ஒரு ட்ராவல் பண்ணணும். ஸோ எல்லாமே முக்கியம். நீங்கள் எல்லாமே முக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு அப்டேட்டடாக இருப்பீங்க. எல்லாத்தையும் ஓரளவுக்கு பதிவு பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இந்த நாட்டோட எக்கனாமிக் எப்படி, இப்போ ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் எப்படி இப்போ ஒரு பாம்பேயில் நான் ஒரு ஷோ பண்ணுறேன்னா, என்னோடய பெயிண்ட் அந்த கேலரியில் ஒரு ஷோ பண்ண போகிறேன் அப்படின்னா 3 அடிக்கு மேலே என் பெயிண்டிங் இருக்காது. சைஸு சின்னதாக தான் இருக்கும், அதுக்குள்ளார தான் இருக்கும். நான் வந்து ஒரு 4 அடிக்கு 4 அடி 5 அடிக்கு 5 அடிலாம் கேன்வாஸ் கொண்டு போக மாட்டேன். ஏன்னா அந்த ஊரில் அப்பார்ட்மெண்ட் லைஃபு, பாம்பேயில் பெருசாக வாங்குறதுக்கு அவங்களுக்கு இடம் இல்லை. நாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய், இதெல்லாம் ஒரு சின்ன கால்குலேஷன் தான், காமன் சென்ஸ். இந்த பெயிண்டிங் இவ்வளோ பெருசு எடுத்துகிட்டு போய் ட்ராவல், அது விற்குமா விற்காதா? இப்போ என்னோடது நான் ஸ்பான்சர்ட் ஷோஸ் தான் என்ன பண்ணுறாங்க. இது பிகினிங்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணேன், என்ன நான் எப்படி டெவலப் பண்ணிட்டேங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே சோல்ட் அவுட் பண்ணிவிட்டு, அவன் உடனே பார்த்தோட்டே அவங்களுக்கான சைஸுகள் அங்கே இருக்கும். சின்னதாக நம்ம கான்செப்ட் என்ன பெயிண்டிங் பண்ணுமோ அதுமாதிரி. இப்போ டெல்லி போகிறேன்னா சைஸ் மேலே இருக்கும், ஏன்னா அவங்க வீடு பெரிய பெரிய வீடு. இப்போ ஹைதராபாத் போகிறேன்னா மிக்ஸ் பண்ணியிருக்கோம், பெங்களூர் போகிறேன்னா இங்கே எப்படி இருக்கும். ஸோ இது ஒரு நார்மல் காமன் சென்ஸ் எவ்ரி ஆர்டிஸ்ட்க்கு அது தேவைப்படுது. இப்போ இருக்கிற நிலமையில நம்மளோட பெயிண்டிங்கை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த நிறையா வேலைகள் செய்யணும். இந்த நிறைய வேலைகளில் ரொம்ப முக்கியமான வேலை வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரெசன்ஸ் இருக்கிறது இல்லையா? சோஷியல் மீடியா வந்து நீங்கள் ஐ திங்க் நீங்கள் 27 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. நீங்கள் ஆரம்பித்தப்போ சோஷியல் மீடியா இருந்திருக்காதுல்ல? இல்லை, இப்போ இருக்குது. ஓகே, அது எப்படி பார்க்குறீங்க? அது உங்களுக்கு எந்தளவுக்கு அட்வான்டேஜஸாக இருக்குது? ஒன்று, இன்னொன்று இந்த சோஷியல் மீடியா உள்ளே வந்து இப்போ இந்த நிலைமையில் இருக்குல்ல, இந்த இன்ஸ்டாகிராம், இதோட ஜேர்னியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
எனக்கு சோஷியல் மீடியா வந்ததில் ரொம்ப பெரிய ப்ளஸ். ஏன்னா நான் 2015 வரைக்கும் நான் சென்னையில் ஒரு சிட்டியில் தான் லிவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் என்னோடய ஸ்டுடியோ இருக்கிறது கும்பகோணத்தில் ஆர்ட் கேலரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடந்த 10 வருஷமாக நான் கும்பகோணத்துலேருந்து தான் என்னோடய ஒர்க்கை என்னோடய ஸ்டுடியோவில் என்னை பற்றி நான் 2015 சென்னையிலேருந்து கும்பகோணத்துக்கு நான் மூவ் பண்ணும்போது ஆனந்த விகடனில் என்னை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க. எல்லோரும் வந்து சின்ன ஒரு டவுன்லேருந்து நகரத்தை நோக்கி வருவாங்க, ஒருத்தன் நகரத்தை வாழ்ந்துட்டு கும்பகோணம் போகிறான். ஏன்னா அது என்னோடய ஸ்டுடியோவை பற்றி எழுதும்போது அதை ஒரு பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா உலகம் நம்ம கைக்குள்ளார வந்துருச்சு. சோஷியல் மீடியாவை நான் கரெக்டாக எனக்கு வந்து பெரிய ப்ளஸ். நான் இந்த கடந்த 2015க்கு அப்புறம் இந்த 10 வருஷத்தில் என்னோடய டெவலப்மெண்ட் வந்து அதோட கடந்த ஜாஸ்தியாக நான் கும்பகோணம் போயிட்டேங்கிறதுனால எனக்கு குறையலை. அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது சோஷியல் மீடியா. அந்த சோஷியல் மீடியாவை ஏன்னா நான் தான் சொல்கிறேன்னே, ஒரு கேலரி இப்போ கூகுள் சர்ச் பண்ணி நான் அதுக்கு முன்னாடி ஒரு கட்டமைப்பு பண்ணிட்டேன். என்னோடய வெல் நோன் ஓரளவுக்கு ஆர்டிஸ்ட் பேர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கும்பகோணம் போய் இந்த ஒரு ரிஸ்க்கு தான் எடுத்தேன் நான். ஸோ அதை வந்து ஒரு ஹாப்பியாக அது கரெக்டாக இப்போ என் சோஷியல் மீடியாவில் என் ஸ்டுடியோவில் என்ன நடக்குங்கிறது ஒரு ஷூட் நான் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்போ ஃபேஸ்புக் ஆரம்பிச்சோ அப்பயே ஃபேஸ்புக்கு நான் பண்ணிவிட்டு நான் எங்கே ட்ராவல் ஆகிறேன், எங்கே போகிறேன், என் ஸ்டுடியோவில் என்ன நடக்குதுன்னு அப்பயே நான் வீடியோ ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோடய கனெக்ஷன்ஸ் வந்து இல்லையே, நான் கேலரிஸ் கூட இல்லையே, நான் எப்படி என்னை காட்டுவேன், நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு எப்படி என்ன ஒர்க் பண்ணியிருக்கேங்க நான் அப்பயே வந்து இப்போ வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்ஸ்டாகிராம் அப்போலாம் ஃபேஸ்புக்லேயே நான் அதை செஞ்சு பீப்புளை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னமும் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நான் இன்றைக்கி நான் துபாய் வந்திருக்கேன்னா என்னை வந்து நான் துபாய்க்கு ஒரு ஆர்ட் துபாய்ன்னு ஒன்று பார்க்க நடக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேரை பார்க்க வந்திருக்கேன். நான் அதை பதிவு பண்ணுறேன். அது என்னோடய ஆர்ட் ரிலேட்டட், என்னோடய பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம். இந்த ஆர்டிஸ்ட் வந்து அதை பார்க்க போயிருக்காருங்கிறது அது ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ நம்ம நாலேஜ் வளருதுங்கிறது இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்ல மாட்டேன், என்ன நான் பதிவு பண்ணிக்கிறேன், என்ன ஒரு அடையாளமாக நான் பதிவு பண்ணிக்கிறேன், டாக்குமெண்ட் பண்ணிக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளோட ஜர்னியை டாக்குமெண்ட். இப்போ வந்து எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நான் இந்த பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேங்கிறது போது நான் அதில் வந்து என்னோட ஃபீல்டில் வந்து நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஃபோட்டோ என்னோட இதெல்லாம் இருக்கும். இப்போ நான் என்னோடய வெப்சைட்டு சொல்கிறதோட நீங்கள் போய் டக்குன்னு, ஏன்னா எல்லாத்துலேயும் மொபைல் இருக்குது, அந்த வெப்சைட் வந்து போய் லேட்டாகி எல்லோரும் இப்போ வேகமாக ஓடிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமை பார்த்தீங்கன்னா நான் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கும் எனக்கு இந்த கலரில் வேணும் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ சோஷியல் மீடியாங்கிறது அவ்வளோ ஒரு 100% எனக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான் ஃபார் மீ. அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு நாளைக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் என் சோஷியல் மீடியாவுக்காக செலவு பண்ணுவேன். ஏன்னா நான் அங்கே வேலை செய்கிறது நான் வேலை செய்கிறத இந்த உலகத்துக்கு காட்டணும். நான் அது மூலியமாக தான் என்னை உலகத்துக்கு காட்டுறேன். ஸோ என் நேம்டு வந்தது அந்த வளர்ச்சி இந்த 10 வருஷத்தில் பெரிய வளர்ச்சி. ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே நிறைய ஆர்டிஸ்ட், ஆஸ்பைரிங் ஆர்டிஸ்ட் எல்லாரும் இதை பார்த்துட்ருப்பாங்க. அண்டு நிறைய ஆஸ்பைரிங் சில்ட்ரன் கூட பார்ப்பாங்க. ஓகே, ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஆர்ட் சைடில் போகணுன்ற ஆசை இருக்கலாம். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் தலையில் அடித்த மாதிரி நீ தமிழ் படிக்கக்கூடாதுன்னு அடித்த மாதிரி அடித்து, முடியாது, நீ வந்து மேத்ஸ் தான் படிக்கணும், நீ வந்து ஐடி ஃபீல்டுக்கு தான் போகணும், ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜின்னு புதுசாக ஒன்று வந்திருக்குன்னு தள்ளி விடப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஆர்ட் ஃபீல்டுக்கு பசங்க வரலாமா, வந்தால் என்ன, ஏன் தெரியுமா, ஆர்டிஸ்ட்னாலே இல்லை, ஒரு இமேஜ் என்ன தெரியுமா, ஜோல்லாம் போய் மாட்டிட்டு ஒரு கதர் குர்த்தா போட்டுட்டு அவங்க வந்து ஒரு பாவமான கண்டிஷனில் இருப்பாங்க. பைத்தியக்காரன் சொல்லுங்க. ஐயோ, நான் சொல்லலை, நான் இல்லை, பட் அப்படி ஒரு இமேஜரி இருக்குல்ல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஸோ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஒரு ப்ரூவன் கேஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வரலாமா, பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணலாமா? கண்டிப்பாக. யார் ஆர்டிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்களாம் பிளெஸ்ஸிங், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கண்டிப்பாக நான் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொல்லுவேன். எல்லாமே நம்ம கையில் இருக்குது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட். நான் தான் சொன்னேன்ல, 7ஆம் கிளாஸ்லேயே நான் வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சது. நான் எனக்கு பிடிச்ச விஷயத்த சின்ன வயசில் பண்ணுறத அதே ஒரு ப்ரொஃபஷனாக வந்து நான் பண்ணுறதையே ஒருத்தங்க காசு கொடுத்து வாங்கும்போது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் மாதிரி. இன்னொன்று என்னன்னா, இந்த வர குழந்தைங்களுக்கு ஆர்ட்டில் நான் சொன்ன நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லாருமே ஆர்டிஸ்ட். அப்போ வந்து நமக்கெல்லாம் வந்து தூர்தர்ஷன் ஒரு டிவி,
ஒளியும் இதுதான் இருக்கும். ஹீமேன் ஓடும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நூற்றுக்கணக்கான விஷயம் நிறைய பார்க்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குழந்தைங்கள்ட்ட, ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் இருக்க குழந்தைங்கள்ட்ட பேப்பர் பென்சில் கொடுங்க, எவ்வளோ அழகாக வரைவாங்க. அவங்களுக்குள்ளார எப்படி பதிவு பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்களோ அதை ட்ராயிங்காக பண்ணிடுறாங்க. முதல்ல நமக்கு அது தெரியாது. நீங்கள் அது அப்படிதான் பண்ணோம், வெறும் மலை, இது நான் சொன்னது தான் சூரியன், இதுதான். இப்போ யாராவது மலையாக வரைகிறாங்க? ஒரு குழந்தைங்கள்ட்ட கொடுங்க. நான் இப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணுன்னா, இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு பேப்பர் ஸ்கெட்ச் பென்சில் கொடுங்க. அவங்க நினைக்கிறத அப்படியே பதிவு பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க நிறையா பார்க்குறாங்க, நிறையா சேனல்ஸ், நிறையா கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அது அப்படியே அப்படி ஒரு ஆர்டிஸ்டிக்காக எல்லாம் பதிவு பண்ணிடுவாங்க. எவ்வளோ குழந்தைங்க நல்லா வரைகிறாங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறையா, கொஞ்சம் இல்லை, அவ்வளோ இருக்குது, இப்படி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அது தெரியறது இல்லை. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்னென்னா, அது ஒரு ஆதங்கமாக, ஏன் இதெல்லாம் படிக்கவே மாட்டேங்கிறாங்க, இது நல்லா இல்லை இதெல்லாம் நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்களே நல்லா வரைஞ்ச, இத்தனைக்கும் அவங்க என்னை பார்க்குறாங்க. இல்லைப்பா அது போயிட்டு அது வரைஞ்சிட்டு அதில் என்ன வேலை, அது வேறு இன்ஜினியர் படிக்க வைக்கலாம், அப்படி தான் தோணுது அவங்களுக்கு. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சொல்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கோட பயங்கரமாக இருக்குங்க. இப்போ நான் நிறைய குழந்தைங்க வரைகிறத பார்த்துருக்கேன். நானே இன்னும் ஃப்யூச்சரில் வந்து எனக்கு யாராவது என்னோடய பெயிண்டிங் கொலாபரேஷன், ஒரு குழந்தையோட பெயிண்டிங்கை அப்படியே எடுத்து கொலாபரேஷன் பண்ணணுன்னு யோசிச்சுட்ருக்கேன். அவ்வளோ நான் ஏன்னா நான் என்னையே தான் பார்க்குறேன். எனக்கு அந்த வயசில் எனக்கெல்லாம் வரையவே தெரியாது. நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு என்னால் என் பெயிண்டிங்கை நான் வரைஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. இப்போ அழகாக நீங்கள் வரைஞ்சதும் இல்லாமல் அந்த குழந்தைங்க அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்டோரி போர்டு வரைகிறாங்க. ஒரு டிராயிங் பண்ணுன்னு கொடுத்தா தேர் மேக்கிங் ஸ்டோரி. அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ பார்த்து ஒன்றுமே இல்லாத போது என்னாலேயே ஓரளவுக்கு இப்படி வர முடியுதுன்னா, அப்போ இப்போ இருக்க குழந்தைங்க அதுக்கான அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை நம்ம பண்ண விட்டா எவ்வளோ ஒரு அழகான விஷயமா வருவாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணி, ஏன்னா என் பேரண்ட்ஸ் பண்ணாங்க. நான் இன்றைக்கி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கான முக்கிய காரணமே என் பேரண்ட்ஸ் தான். யோசிச்சு இல்லை நீ படிக்கக்கூடாது, நான் போய் சொன்னேன், டாடி ஐ வாண்ட் டு கோ ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ், ஒன்றுமே சொல்ல, கோ ஹெட், என்ன பார்க்கணும் பாரு, அப்ளிகேஷன் அவர் தான் இது பண்ணார். ஸோ அது மாதிரி நான் இன்றைக்கி இருக்க 100% என்னோடய பேரண்ட்ஸ் தான். அதுக்கான எந்த மாற்றமுமே இல்லை. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எங்களையும் நாஸ்டாலஜியா கூட்டு போனீங்க, நிறைய கற்றுக்கிட்டோம். தேங்க்ஸ் அ லாட். அடிக்கடி வாங்க துபாய் பக்கம். நன்றி வினோ, ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா திடீர்னு காரெல்லாம் பறந்துட்டு இருக்கல, திடீர்னு இங்கே வந்து என்னோட நாஸ்டாலஜியா மொமெண்ட்டை உங்கள் கூட பகிர்ந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறையா இருக்குது, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு சின்ன பாட்டை தான் சொல்லியிருக்கேன். இதுவே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்.